நீ வணங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல, நான் வழங்குவதை நீ பார்க்கணும். அதுதான் நான் படிச்சேன். நீ வணங்கி நான் பார்க்கணும் அவசியம் வந்துச்சு, வணங்கிட்டே இருந்தாங்களே. நான் வழங்குவதை நீ பார்க்கணும். நான் எப்படி உதூது கொடுத்தேன், எப்படி சலா கொடுத்தேன், எப்படி அஃபால் கொடுத்தேன், எப்படி ஆசார கொடுத்தேன், எப்படி ஹயாத்தை உங்களை வெளியாக்குறேன், சிபாத்தை உங்களை வெளியாக்குறேன், என் சமாத்தை உங்களை வெளியாக்குறேன், பசாரத்தை உங்களை வெளியாக்குறேன். அதை நீ பார்த்து ரசி. அதுக்கு தான் சிருஷ்டிகளை படிச்சேங்க. في كلامه القديم في شأن حبيبه மூச்சு ஃபாசன் ஃபாசன் அல்லாஹு அல்லாஹ் மூச்சு உள்ள போகும்போது அல்லாஹு مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா முஸ்லிமாக மூமினாக படைத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை இல்லல்ல சொல்லுவோம். என்னிலிருந்து இந்த கலாமை வெளிப்படுத்துவோன் யாரும் இல்லை, ஜாஹிலாகி என்னிலிருந்து இல்மை வெளிப்படுத்துவோன் யாரும் இல்லை, உங்கள சமியாக முத்தஜல்லியா இருந்து கேட்க செய்வோன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயான். என்னிலிருந்து இந்த கலாமை வெளியாக்குபவன் யாரும் இல்லை, உங்களிலிருந்து இந்த கலாமை கேட்க வைப்பவன் யாரும் இல்லை, இந்த விழாவை கொண்டாட வைப்பவன் யாரும் இல்லை, சேஷநாய சூரத்தில் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, நம்ம சகல கோடி தேவைகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நிஜமா இந்த காரைக்காலம் முத முறிது வாங்குவாங்க. அதுக்கு பின்னாடிதான் மற்ற எல்லாமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த காரைக்காலுக்கு வந்து ஜலால் மோல்லா வீட்டுக்கு அப்போ கூட்டிட்டு வந்தாங்க நம்ம ஹலீம் ஜமா பவான பையத்து முதல் முறிது அவங்க தான் காரைக்காலில். இன்ன வரைக்கும் அல்லாஹ் தாலா எத்தனையோ பேர் பையத்து வாங்குவாங்க, இடையிடையே காணா போயிடுவாங்க. அல்லாஹ் தாலா சில பேருக்கு தான் அந்த சபாத் அந்த உறுதியை கொடுப்பாங்க. சேகநாயகம் சொன்னாங்க, எங்க நூறு நாயக்கமா 10,000 பேர் பையத்து வாங்கினாங்க, இந்த ஆமீர் கலீமி நாயகம் கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் தீனிலே யுஸப்பித்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா உறுதியாக வைத்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். என்ன, நடுவில் ஓட விட மாட்டானோ. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கல்பி யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு சொல்லுங்க பில் கௌலி சாபித். சாபித்தான திருக்கலிமாவை கொண்டு அல்லாஹ் தான் தரிப்படுத்தி வைத்திருக்கிறான் ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் தஆலா ஃபைஸ் நாஹிதுல ஒரு கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, எஜமான் அவர்களுடைய ஷேக் நாயகம் நூரி நாயகத்திட்ட எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை ஜொலிக்க வச்சு கொண்டிருக்கிறார். நேற்று நம்ம முந்தன நாள் லால்பேட்டை உருசுக்கு போயிட்டு வந்தோம். அப்ப அங்கே அல்லாஹ்வுடைய பஸ்ல மற்ற உருசுகள் மற்ற எங்கெங்கயோ தர்காக்களுக்கு நம்ம போயிருக்கோம், அங்கெல்லாம் உருசு நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறோம். அங்கே எப்படி நடக்கும் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இங்கே அல்லாஹ் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம போய் கண்கூட பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை மறக்காமல் ஒவ்வொரு சூரத்துல வந்து அல்லாஹ்வுல ஞாபகப்படுத்தி இருந்தான். அந்த ஒவ்வொரு சூரத்துல வைஜ்ராயனா முத்தஜல்லியா வந்து நமக்கு ஞாபகப்படுத்தி இருந்தாங்க அன்பானவர்களே. அப்ப அப்படியாகப்பட்ட எஜமானுடைய உருசை இன்னைக்கு நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். எஜமான் சொல்லி காட்டுவாங்க, சரிச்சு அல்லாஹ்வை தேடுங்கள் என்பதா சொல்லுவாங்க. ஆனால் இந்த துனியால மக்கள் எதை நோக்கி நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம்? துனியாவை தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் எதை தேடுகிறார்களோ அதைத்தான் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் தெரியலையா, அதை என்ன பண்றோம், உடனே சர்ச் பண்றோம், அதை தெரிஞ்சுக்கிறோம், அதை அடைஞ்சிருக்கான முயற்சி பண்றோம். ஆனால் எஜமா அல்லாஹ் சரிச்சு நீ அல்லாஹ்வை தேடுப்பா, அல்லாஹ்வை தேடு, அல்லாஹ்வை தேடினாதான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதாக ஒவ்வொரு வினாடி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை அதை தேடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க, அவங்க அழகான ஒரு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானாகி என்னை பற்றி நீ அறிஞரை போய் கேட்டு தெரிஞ்சுக்கப்பா என்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் பற்றி நம்ம தேடி போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அல்லாஹை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். ரஹ்மானா யாரு, ரஹீம்னா யாரு, அல்லாஹ்வுடைய தாத் என்னது, சிபாத் என்னது, அஃபால் என்னது, கோபத்துக்கு ஆளாயிருமா, என் காதலுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருவனா என்பதாக ஒவ்வொரு வினாடியும் பார்த்து அந்த செயலை செய்யற மாதிரி என்ன பண்ணாங்க, ஆக்கினாங்க. அதற்கு என்னது, லிவித்து அல்லாஹ்வோட வாழுப்பா. அப்ப அல்லாஹ்க்காக என்னது, நம்ம செயல்பாடுகள் ஆயிடுச்சுன்னா நீ அல்லாஹ்வோட வாழுப்பா என்பதா என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வோட நம்மளை வாழ வச்சிருந்தாங்க. அது என்னது, இதராகிய மழையத்து. அது என்னது, அல்லாஹ்வோட வாழ்றது என்னது,
வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த அல்லாஹ் உங்க கூட தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வோட வாழறது இத்ராக்கிய மஅய்யத். நான் என்னது, நான் இல்ல, என் கூட அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான். நான் அதம் அல்லாஹ்வோட வஜூத கூட தான் நான் மௌஜூதா இருக்கிறேன். லேக்குமே ஏகஹே, இந்த லட்சத்திலே ஒருத்தன் தான் இருக்கிறான் என்பதாக அந்த அல்லாஹ்வோட நம்ம வாழ வைக்கிறாங்க. அதே மாதிரி லவ் வித் அல்லாஹ் அண்ட் sacrifice yourself for Allah, அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம முழுவதும் அர்ப்பணிச்சிரு. அப்படி வாயில மட்டும் சொல்லிட்டு போலாமா பைஜி நாயகம் அவர்கள் அதை தன் வாழ்க்கையில அமல் செஞ்சு காமிச்சாங்க, தன் வாழ்க்கையாவே ஆக்கி கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்படி சொன்னமா இல்லைங்களா? இது சுன்னத்துல்லா, வழிமாறுகளை நம்ம கொண்டாடுவது என்பது அல்லாஹ் தஆலா வழிமாறு நினைப்பது என்பது அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் நினைக்கிறான், அவளை பத்தி கூறுகிறான். அப்ப இன்று நம்ம வழிமாறுகளை பத்தி நம்ம பேசுகிறோம், நினைக்கிறோம் என்று சொன்னால் இது சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருக்குது. அதைத்தான் இன்று நம்ம ஷேக் நாயகம் நம்ம செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாங்க, அவர் வாழ்க்கையின் மூலமா நமக்கு என்ன படிப்பின, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதை நம்முடைய வாழ்க்கையான ஆக்கிக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பைஜி நாயகத்தை பார்க்கணுமா, நம்ம ஷேக் நாயகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நாவு நாயகத்தை பார்க்கணுமா, அது நம்ம ஷேக் நாயகத்துல பார்க்கலாம். அஜ்மி நாயகத்தை பார்க்கணுமா, இன்னைக்கு நமக்கு அஜ்மி நாயகம் நம்ம ஷேக் தான். முஹிதீன் நெஜ்மால பார்க்கணுமா, நம்ம முஹிதீன் நெஜ்மால் நம்ம ஷேக் தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கணுமா, நாயிபே ரசூலுல்லாஹ் ஃபனாபி ரசூலுல்லாஹ் நம்ம ஷேக் தான். அப்ப ரசூலை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம ஷேக் தான் அன்பானவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக பிறக்க வைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை ஒரு அங்கத்தினராக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகத்துடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றும் ஷேக் நாயகத்துடைய உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. என்னிலிருந்து பேச வைப்பவன் யாரும் இல்லை அல்லாஹ். உங்களிலிருந்து அல்லாஹ் முத்தஜல்லியாய் கேட்க வைப்பவன் யாரும் இல்லை அல்லாஹ் தஆலா. மக்களுக்கு தன்னை பத்தி சொல்லணும், தன்னை அடைய வைக்கணும், அல்லாஹுடைய இன்பம் என்னன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்புனான். அதுல உச்சகட்டமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்புனான். நண்பர்களே, பெருமானாருக்கு பின்னாடி அந்த வேலையை மக்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய இஷ்க, அல்லாஹ் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அல்லாஹ் நம்ம கூட இப்படி இருக்கான், நமக்கும் அல்லாஹுக்கு என்ன தொடர்பு, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹோட நம்ம தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கணுங்கிற அந்த பெரிய உண்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிச்சாங்க. அதற்கு பின்னால் சஹாபாக்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. சஹாபாக்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்த தாபியீன்கள், தபே தாபியீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள்ங்கிற பேர்ல ஆரிஃபீன்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஞானத்துக்காக வேண்டி, இந்த வேலைக்காக வேண்டி, அதாவது அல்லாஹுடைய இஷ்கத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி, அல்லாஹ் யாருங்கிற அந்த விஷயத்தை சொல்லி வருவதற்காக வேண்டியும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிரதிநிதிகளை அவுலியாக்கள்ங்கிற பேர்ல நியமிச்சு கொண்டு வந்துக்கிட்டு தான் நண்பர்கள் இருக்கிறான். அந்த காலத்துல இந்த ஜமானால நாம பார்த்த அப்படிப்பட்ட வலியுல்லாஹ் நம்முடைய ஷேக் நாயகம் சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. ஒவ்வொரு ஹதீஸுமே லா இலாஹா இல்லல்லாஹ் தான். இர்ஃபானுடைய இல்ம தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லிம்னி யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதேனும் கற்றுக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ். அவுஜீஸ், அதாவது ரொம்ப பெருசா சொன்னீங்கன்னு சொன்னா என்னால் அமல் செய்ய முடியாது, சுருக்கமான விஷயமா எனக்கு ஏதேனும் கற்றுக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ், அதை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் அமல் செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இப்போ நாம ஒரு நபர் நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு நாம ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த நபருக்கு மட்டும் அந்த உபதேசம் பலனளிக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு பதிலை கொடுத்தாலுமே அது கியாமத் வரைக்கும் உள்ள எல்லா நபர்களுக்குமே உள்ள ஒரு நிவாரணமா இருக்கும். நண்பர்களே, அந்த சஹாபி ஒரு சூழ்நிலையில வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்க பெருமானாட்ட என் சூழ்நிலை இப்படி இருக்கு யாரா சொல்லலாம், எனக்கு நீங்க இதுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாலும்
அது பெருமானாருடைய வாயிலிருந்து வருது ஹக்குடைய வார்த்தைகள் நண்பர்களே. அதெல்லாம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே அதில் பதில் இருக்கும், அதில் நிவாரணம் என்பது இருக்கும். இப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க ரசூலுல்லாட்ட, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் 3 உபதேசங்கள் செஞ்சாங்கன்னு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அதில் முதல்ல அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, இதா கும்த ஃபி ஸலாத்திக, நீங்க தொழுகைக்கு நின்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபஸல்லி ஸலாத முவத்தஇன், அதாவது தன்னை இழந்தவனை போன்று நில்லுங்கள், தன்னை இழந்தவனாகவே நீங்கள் தொழுவுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. அதாவது இது உலமாக்கள் எப்படி அர்த்தம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அடுத்த வேலையும் தொழுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது, இதுதான் நம்முடைய கடைசி தொழுகை அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணணும், தொழுகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எல்லாத்தையும் இழந்த மாதிரி, எல்லாத்தையும் இழந்ததை போன்று அப்படி தொழுகணும்னு சொல்லி காமிச்சாங்க. சில உலமாக்கள் சொல்லுவாங்க. சர்க்கார் நாயகம் இந்த ஹதீஸுக்கு சொல்லி காமிச்சாங்க, முவத்தஇனுக்கு என்ன அர்த்தம்னா தாரிகு நஃப்ஸா, அதாவது நஃப்ஸை தன்னுடைய சுயத்தையே இழந்து அல்லாஹின் முன்னாடி நிற்பதை போன்று நிற்க வேண்டும் என்பதாக சர்க்கார் நாயகம் அவங்க சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, சலாத்தே ஆரிஃபா தர்கே உஜூத் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அதாவது ஆரிஃபீன்களுடைய தொழுகை, அல்லாஹை அறிந்த அந்த மாமேதைகளுடைய தொழுகை எப்படி இருக்கும்னு சொன்னா, தன்னுடைய சுயத்தையே இழந்தவராக அல்லாஹ் முன்னாடி போய் நிற்பாங்க. எனக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கு, நானும் இருக்கிறேன், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு போய் நிற்க மாட்டாங்க. நான் என்பதே இல்லை, எனக்கு எந்த சுய இஷ்டமும் கிடையாது, எனக்கு எந்த சக்தியும் சொந்தம் கிடையாது. என்னுடைய உடலில் ஓடக்கூடிய ஆற்றல்கள், என்னுடைய அறிவு, எனக்கு வரக்கூடிய அறிவுகள், இது எல்லா அறிவும் ஆற்றலும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹுக்கு முன்னாடி நான் ஒரு மையத், நான் ஒரு பிணத்தை போன்றவன் தான், எதுக்குமே லாயக் இல்லாத, எதுக்கும் தகுதியற்றவனாக தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறதுக்கு பேர் தான் உண்மையான அபுதியத்தின் சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. இப்படிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி ஸலாத்து முவத்தஇன், தன்னையே இழந்தவர்களை போன்று போய் நில்லுங்க, அதுதான் உண்மையான தொழுகையாக இருக்கும்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்கன்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வை தேடுறோம், அல்லாஹுக்கு தொழுகிறோம், அதாவது எல்லாமே அல்லாஹோட தொடர்புல இருக்கிறோம். எப்போ நம்ம அல்லாஹோடைய தொடர்புல இருப்போம், அல்லாஹோட நினைவு நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா, ஜோஹே சபுக்கு பூலு ஜாத்தா வ ஹுதாக்கு யாது கருத்தா அப்படின்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிப்பாங்க. அதுபோல நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கு, எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, என்னுடைய அறிவை கொண்டு நான் இத்தனை பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன், பலன் அளிச்சிருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் நின்றோம் அப்படின்னு சொன்னா அங்க அல்லாஹ்வை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க நண்பர்களே. அப்ப எப்படி நிக்கணும், என்னுடைய அறிவு நான் பலன் அளிச்சிருக்கலாம், எனது அறிவு வெளியாகி இருக்கலாம், எனது சக்தி வெளியாக இருக்கலாம், அந்த ஆற்றலை கொண்டு எவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்கலாம், ஆனால் வெளியாக அந்த ஆற்றலும் அந்த அறிவும் அந்த சிந்தனையும் அனைத்தும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். அதை கொண்டு பலன் அளிச்ச அந்த நற்காரியங்களும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். அந்த நற்காரியங்களை கொண்டு வரக்கூடிய புகழும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். ஆக மொத்தத்துல எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது, அல்லாஹ் என்னை கொண்டு வேலை வாங்கினா இப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு யார் போய் நிக்கிறாங்களோ அல்லாஹ் முன்னாடி, அவங்க செய்யக்கூடிய திக்ர் அல்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ் திக்ர் செஞ்சவுடைய அந்த திருப்தி கிடைக்கும் சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. இந்த எண்ணத்தோட யார் முஸல்லால போய் நிக்கிறாங்களோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. கல்புக்குள்ள நம்மளை என்ன பண்றது, பெருசு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் பண்ணிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டா எப்படி அல்லாஹ் கிடைப்பான் அப்படின்னு சர்க்கார் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், எல்லாமே அடங்கிடும் நண்பர்களே. எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, நான் இல்லாமையில் இருப்பவன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டணும். அந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டதிலே தொழுகையுடைய பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. அப்படி என்ன பண்ண நண்பர்களே, தொழுகணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, வலா தகல்லம் பி கலாமின் தஅததிரு மின்ஹு, இப்படிப்பட்ட பேச்சை நீங்கள் பேசி விடாதீர்கள். அதாவது பின்னாடி இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவீங்களே, அப்படிப்பட்ட பேச்சை நீங்க பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி சர்க்கார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப நம்ம பேசும் பொழுது நம்ம இப்படி பேசிட்டோமே, பேசும்போது கோபத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி பேசியிருக்கலாமே, அப்படி மாத்திருக்கலாமே, தெரியாம இப்படி பேசிட்டோமே சொல்லி கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னா அப்படிப்பட்ட பேச்சை நீங்க பேசாதீங்க. அல்லது இப்படி நான் பேசிட்டேனேன்னு சொல்லி அதுக்கு தங்கடம் பின்னாடி சொல்லுவோம்ல, சாக்கு பக்கு சொல்லுவோம்ல, தெரியாம இப்படி பேசிட்டேங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி பேச்சை நீங்க பேசாதீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சொன்னாங்கல்ல, தொழுகையில நீங்க நிற்கும் பொழுது அனைத்தையும் இழந்ததை போன்று நிற்க வேண்டும்னு சொல்லி, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாரிஃபத்துடைய தக்வாவை சொல்றாங்க அப்படின்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க.
தவஜ்ஜுப உஜூதி ஹக் பிஅத்திபாரி நூர் வ ஸுஹூரக்னா. அதாவது அல்லாஹ்வுடைய உஜூதில் யார் கவனம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த பாடம் விளங்கும் சர்க்கானை சொல்லி காட்டுவாங்க. இந்த இந்த நிலை வரும்னு சொல்லி காட்டுவாங்க. அதாவது சுயமாக அல்லாஹ் மட்டும்தான் தன்னுடைய உஜூதை கொண்டு மௌஜூதாக இருக்கிறானே தவிர நமக்கு எந்த விதமான உஜூத், நமக்கு எந்த சுயமும் இல்லை என்ற நிலையை கொண்டு வரணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உபதேசம் என்பது மாரிஃபத்துடைய தக்வாவை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சர்க்கானை சொல்லி காட்டுவாங்க. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இப்படிப்பட்ட பேச்சை பேசிடாதீங்க, பின்னாடி நீங்க வருத்தப்படுற மாதிரியோ அல்லது தங்கடம் சொல்லி சாக்கு போக்கு கட்டி அவங்க மனசை ஆறுதல் படுத்துற மாதிரி இப்படிப்பட்ட பேச்சை பேசுறாதீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அது ஹகீகத்துடைய தக்வாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறாங்க அப்படின்னு சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, ஹகீகத்துடைய தக்வா என்ன? தவஜ்ஜுப சிஃபாத்தி ஹக்கரக்னா, அதாவது ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாஅத், பசாரத், கலாம், இந்த 7 தன்மைகளை கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் முத்தசிஃபாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் இந்த தன்மைகளை உடையவனாக இருக்கிறான். மற்ற எல்லாருமே இந்த 7 தன்மை அற்றவர்களாகவும் இந்த 7 தன்மைக்கு ஆப்போசிட்டாக இதற்கு எதிர் தன்மையும் உள்ள தன்மைகளை கொண்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எப்ப நம்ம கலாம் பேச்சுங்கிறது அல்லாஹுடைய ஒரு தன்மை, அந்த கலாம் என்பது நமக்கு சொந்தம் கிடையாது. அப்ப நம்மள்ட்ட அந்த கலாம் வெளியாகுதுன்னு சொன்னா அது அல்லாஹ்தால நம்மள்ட்ட வெளியாக்குறான். யாரெல்லாம் நான் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் என்னுடன் ஐனாக இருந்து இந்த கலாமை ஒவ்வொரு நொடியும் என்கிட்ட ஜாகிராக்கிட்டு இருக்கிறான், வெளியாக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்து வெளியாக்குறாங்களோ அவங்க வருத்தப்படுற மாதிரியான பேச்சுக்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா வெளியாகக்கூடிய அந்த கலாம் வெளியாகும் போது அவங்க உணர்வு அல்லாஹ் என்னது வெளியாக்குறாங்கிற உணர்வோட பேசுறாங்க. அப்படி பேசும்போது யாருடைய மனமும் புண்படாத மாதிரியும் வருத்தப்படாத மாதிரியும் தான் அல்லாஹ் அந்த கலாமை வெளியாக்குவான். நண்பர்களே, நாம ஒரு பேச்சு பேசுறதுக்கும் சேகநாயகம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சேகநாயகம் உண்மையை உரைத்தபடி கூறுவார்கள், ஆனா அது மற்றவங்களை குறை பேசுற மாதிரி தெரியாது, அது மற்றவங்களை புண்படுத்துற மாதிரியே தெரியாது. நண்பர்களே, வலிமார்கள் பேசுவாங்க, என்ன பேசினாலும் அது நம்மளுக்கு அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றவர்களை புண்படுத்துற மாதிரி தெரியவே தெரியாது. நண்பர்களே, எந்த பேச்சு வேணாலும் பாருங்க, இது வரைக்கும் வலிமார்கள் சேகமார்கள் பேச்சுல இருந்து நம்ம குறை கண்டு இருக்குமா? குறை கண்ணு காணவே முடியாது. இதே யாரோ ஒருத்தவங்க மேடை போட்டு பேசுறாங்க, 1008 கூட சொல்லுவாங்க, ஆனா சேகமார்களுடைய பேச்சுல குறை காணவே முடியாது. காரணம், அவர்கள் பேசும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என்னுடன் இருந்து பேசுகிறான் என்ற அந்த தைரியத்துல பேசுறாங்க, அந்த உணர்வுல பேசுவாங்க. அதனால நண்பர்களே, அவங்க எதை வேணாலும் ஹக்கை ஹக்காக சொல்லுவார்கள். மற்றவங்களுக்காக வேண்டியோ முகஸ்துதிக்காக வேண்டிய இவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணுமே, அந்த வேலை வலிமார்கள்ட்ட சேகமார்கள்ட்ட இருக்காது. நண்பர்களே, யார் தப்பு செய்யறாங்களோ ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க, யார்கிட்ட என்ன ஹக்கு எதுவோ அதை தெளிவாக உரைப்பார்கள். இது சேகமார்கள்ட்ட மட்டும்தான் இந்த விஷயம். நண்பர்களே, ஆரிஃபீன்கள்ட்ட மட்டும்தான் இந்த வித்தை இருக்குமே தவிர வேறு யார்கிட்டையும் இருக்காது. காரணம், அவர்கள் அல்லாஹ்வை உடனே வைத்து பேசுகிறார்கள். அப்பொழுது சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இதுல ஹகீகத்துடைய தக்வாவை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அஜ்மில் அயாஸ அம்மா ஃபி ஐதின் நாஸ், மக்களிடத்திலே உள்ள பொருட்களின் மீது உள்ள ஆசைகளை நீங்கள் எடுத்து விடுங்கள். மக்கள்கிட்ட உள்ள பொருளை என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படவே கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தக்வாவுமே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது தரீகத்துடைய தக்வாவும் வந்துடுச்சு, ஷரீஅத்துடைய தக்வாவும் இதுல வந்துடுச்சு என்பதாக சொல்லி காட்டுவாங்க. தரீகத்துடைய தக்வா என்ன? ஏன் மற்றவங்களுடைய பொருள் நமக்கு ஆசை வருது? அந்த பொருள் நாஃபியல்லாஹ்னு நம்ம பார்க்கிறோம். மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் நமக்கு நன்மை செய்யும் அல்லது தீமை செய்யும், இப்படி பார்க்கறதுனால அந்த பொருளுக்கு நம்ம ஒரு வசன் கொடுக்குறோம். நண்பர்களே, அந்த பொருள் நம்ம ஆசைப்படுறோம். அப்ப இன்னொருத்தவன்ட்ட இருக்கக்கூடிய சொத்தையோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ அது நமக்கு நன்மை பயக்கும்ங்கிற எப்ப எண்ணம் நமக்கு வருதோ அப்ப அந்த பொருளின் மீது நமக்கு ஆசை வரும். அந்த பொருளினால அந்த பொருள் கிடைக்கலன்னு சொன்னா அந்த நபரின் மீது கோபம் வரலாம், பொறாமை வரலாம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி என்பர்களே? எந்த வஸ்துவும் சுயமாக நன்மை தீமை செய்யவே செய்யாது என்ற உணர்வோடு நம்ம ஒவ்வொரு வஸ்துவையும் பார்க்கணும் அப்படின்னு சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, அப்பொழுது இன்னொரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள், இன்னொரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கோ பதவியோ எது வேணாலும் இருக்கட்டும், அது சுயமாக நன்மையும் தராது, சுயமாக தீமையும் தராது அப்படின்னு பார்க்கணும் ஷேக் சொல்லி காட்டுவாங்க. அப்ப எப்ப நம்ம இப்படி பார்க்கிறோமோ, நன்மை தீமை அல்லாஹ் மட்டும்தான் செய்கிறான் என்ற கண்ணோட்டோடு பார்க்கிறோமோ, அப்பொழுது அந்த பொருளுக்குரிய ஹக்கு அல்லாஹ்வுதான் சொந்தம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்கள பார்த்து நமக்கு பொறாமை வராது, அவங்கள பார்த்து நமக்கு ஹசத் எந்த விதமான குரோதமும் வராது. நண்பர்களே, இன்னொரு விஷயம், அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் யாரு?
அல்லாஹ் மட்டும்தான். மில்கியத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் மட்டும்தான் அந்த பொருளுக்கு சொந்தக்காரன். அந்த பொருள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப ஒருத்தருக்கு நம்மளை விட பதவியில அவர் உயர்றாரு, அந்தஸ்துல அவர் உயர்றாருன்னு சொன்னா அந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய வீடு, காசு, பணங்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் அல்லாஹ் தான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பதவிக்கும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீடு, பணம், காசுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அப்ப நீயும் ஓனர் கிடையாது, நானும் ஓனர் கிடையாது, நம்ம 2 பேருக்குமே ஓனர் அல்லாஹ் தான் அப்படின்னு பார்க்கணும்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது என்னுடைய ஓனரன் அல்லாஹ் தான் உனக்கும் கொடுத்துருக்கிறான், அவனும் எனக்கும் கொடுத்துருக்கிறான். அவன் நான் உனக்கு அதிகமாக கொடுக்கலாம், எனக்கு கம்மியாக கொடுக்கலாம், அல்லது எனக்கு அதிகமாக கொடுக்கலாம், உனக்கு கம்மியாக கொடுக்கலாம். அது மொத்தத்தில் நீயுமோ நானுமோ இதில் சம்மந்தப்படவே இல்லை, எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு யார் இந்த பார்வையோட பார்க்குறாங்களோ யாரின் மீதுமே வெறுப்பு வராது, யாரின் மீதுமே கோபம் வராது, யாரின் மீதுமே பொறாமை குணம் என்பது வராது என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க நண்பர்களே. அப்போ யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த கலிமாவுடைய இந்த இல்மை புழங்குறாங்களோ, இதை கற்றுக்கிறாங்களோ, ஷேகுமார்களுடைய காலடியில் உட்காந்து இந்த இல்மை யார் படிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனாவே வாழ முடியும் துனியாவில். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணல நண்பர்களே, ஒவ்வொரு அந்தஸ்தா உயர்வாங்க. அப்போ மனிதனா வாழணும் அப்படின்னு சொன்னாலே ஷேகுமார்களுடைய கால் தான் தேவை. இல்லைன்னு சொன்ன எந்த இல்மை படித்தாலும் சரிதான். அது இல்மு சர்ஃபா இருக்கட்டும், இல்லை உலமாக்களுடைய இல்மா, எந்த இல்மா இருக்கட்டும் நண்பர்களே, அதில் ஏதேனும் குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கல்வின்னு சொன்னாலே ஏன்னா எந்த கல்வியாக இருந்தாலுமே ஏதேனும் ஒரு வஸ்துவை பற்றி படிக்கிறது தானே. இன்ஜினியர் படிக்கிறாங்க, மிஷின்ஸை பற்றி படிப்பாங்க, சாஃப்ட்வேரை பற்றி படிப்பாங்க, டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோயை பற்றியும் நிவாரணத்தை பற்றியும் மனித உடலை பற்றியும் படிப்பாங்க. பல் டாக்டர்னா பல்லை பற்றி படிப்பாங்க. அப்போ அன்பர்கள் எந்த கல்வியாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வஸ்துவுடைய அந்த விளக்கத்தை தான் படிக்கிறாங்க. அப்போ உலமாக்கள் கூட படிக்கும் போது கிதாபியத்து இல்மை தான் படிக்கிறாங்க. எப்படி நஹு சர்ஃபு, எப்படி மந்திக்கு மானி, அந்த கிதாபியத்து உள்ள அதுவும் ஒரு வஸ்து தானே, அதுவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தான். அப்போ அதை பற்றி தான் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் ஷேகுமார்கள்ட்ட படிக்கக்கூடிய இந்த இர்ஃபானுடைய கல்வி இருக்கே, இது அல்லாஹை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. மற்ற படிப்புக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ வஸ்துக்களை, படைக்கப்பட்ட பொருட்களை, மஹ்லூக்கை பற்றி படிக்கக்கூடிய அந்த கல்வியில நிச்சயமா குறை வரலாம். ஆனால் ஹாலிகை பற்றி படிக்கக்கூடிய அந்த கல்வியில குறை என்பது வரவே வராது. என்னைக்கு ஹாலிகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ மஹ்லூக்ல வரக்கூடிய குறைகளை அல்லாஹ் தான் நீக்கிடுவான் நண்பர்களே. ஏன்னா மஹ்லூக்கே இல்லைன்னு சொல்லி, மஹ்லூக் சுயமாக இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், அல்லாஹ் தான் மஹ்லூக்ல இருக்கிறான்னு படிக்கிறோம். எப்பொழுது எந்த வஸ்துவுடன் அல்லாஹ் சேர்ந்து விட்டானோ அந்த வஸ்துவுடைய குறை மறைந்து விடும். இது ஷேகநாயகம் நமக்கு போதிச்ச கல்வி இதுதான் நண்பர்களே. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வியை பெரும் ஷேகுமார்கள் அதுதான் படித்தாங்க. கௌத நாயகம் இந்த கல்வியை தான் போதிச்சாங்க, அஜ்மீர் நாயகம் இந்த கல்வியை தான் போதிச்சாங்க. அவங்களுடைய நாவலிருந்து வந்த கல்வி இது. இப்போ கௌத நாயகத்துடைய அவங்களுடைய பேர் சொல்ல கூட நமக்கு தகுதி கிடையாது, அஜ்மீர் நாயகத்துடைய பேர் சொல்ல கூட தகுதி கிடையாது. தகுதியற்ற நபர்கள் ஆகிய மிஸ்கின் முகாத்தவை சொல்ற நண்பர்களே, நம்மளை ஷேகநாயகம் பொறுக்கி எடுத்து இந்த கௌத நாயகத்துடைய கல்வி தரேன், அஜ்மீர் நாயகத்துடைய கல்வியை தரேன், நாகூரஜமானுடைய கல்வியை தரேன்னு சொல்லி அந்த மகான்கள் படித்த அந்த கல்வியை நமக்கு புகட்டுறாங்க நண்பர்களே. அதுவும் எப்படி ரொம்ப எளிமையா, ரொம்ப நமக்கு விளங்காத மாதிரி இருக்குங்களா. லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமாள் சர்க்கார் நாயகம் சொல்லும் போது எவ்வளோ ஈஸியாக டீலையும் பிஸ்கெட்லையும் சம்சாவுடைய வடையிலையும், இப்போ சம்சா கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, இந்த சம்சாவில் ஐநாக இருந்த தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்லல்லா. கௌத நாயகம் சொன்னது இந்த சம்சாவிலே உஜூதன் பாதி பேர் உஜூதன் இதனுடன் இருந்த ஐநாக இருந்த தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த சம்சாவிலிருந்து நலவை தருபவன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த சம்சாவில் இருக்கக்கூடிய தீமையை விலக்கி வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்போ சம்சா சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தை கூட அல்லாஹோட சேர்க்கக்கூடிய நேரமாக ஷேகநாயகம் ஆக்கி கொடுத்துட்றாங்க. அப்போ அன்பர்களே, இப்படி ஒவ்வொரு நபருடைய வாழ்நாள், அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஹக்குடன் சேர்க்கக்கூடிய இந்த மாபெரும் இல்மை கொடுப்பவர்கள் தான் ஷேகுமார்கள் நண்பர்களே. அப்பொழுது இந்த இல்மிலே சதா திளைத்திருந்து மூழ்கி இருந்து ஷேகநாயகத்துடைய காலடியில் கடைசி வரை கடந்து இருந்து இந்த இல்மை அவர்கள் மூலியமாக பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله تعالى நம்மை முஸ்லீமாக முஃமினாக பிறக்க செய்து முஸ்லீமாக முஃமினாக வாழ செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில்
நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். என்னின் மூலம் கலாமை வெளியாக்கக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். உங்களை கேட்க வைப்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். நம்முடைய இதயத்தை துடிக்க செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப ஷேகுநாயத்தின் அவர்களின் மூலமாக, இறைநேசர்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹு தாலா எதை வைத்து எதை எண்ணில் பார்த்து இந்த ஞானத்தை கொடுத்தான் என்பது நமக்கு தெரியாது. இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ இந்த மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு வினாடியும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை பயன்படுத்தி இன்பம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சர்க்கார் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொடுத்துட்டான். இப்ப பேசின எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறான் என்பதாக. இதை ஒரு வினாடியும் அனுபவிக்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யற, நீ இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்லை என்பதாக அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை சர்க்கார் நாயகம் கொடுக்கிறாங்க. லால்பேட்டை ஷரீஃபுக்கு அழைச்சிட்டு போனாங்க சர்க்கார் நாயகம். அங்க அதிகமான ஹலீஃபாக்கள் பயான் பேசினாங்க, அதிகமான மிகப்பெரிய செய்திகளை வெளியாக்குனாங்க. அதுல மிஸ்கின் அல்லாஹு தாலா உணர வைத்த ஒரு செய்தி, ஹைதராபாத் சர்க்கார் அவங்க ஒரு விஷயம் சொல்லி காமிச்சாங்க. நாய்க்கு ஒரே ஒரு துண்டு கறி துண்டை போடுறாங்க, ஒரு எலும்பு துண்டை போடுறாங்க. அந்த நாய் காலம் முழுக்க முழுக்க அதனுடைய எஜமானனுக்கு நன்றி உள்ளதா நடந்துக்குது. அதனுடைய எஜமானுடைய வீட்டையே சுத்தி சுத்தி வருது, எஜமான் எங்க போனாலும் பின்னாடியே போகுது, எஜமானியே காத்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு கரித்துண்டை போட்டதற்காக வேண்டி இத்தனை இஹசான் அந்த நாய் அதுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹு தாலா இதை சொல்லி பார்க்க வச்சாங்க. அப்ப அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு வினாடியும் என்னென்ன நியாமத்துகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறான், என்னென்ன இஹசான்களை அல்லாஹு தாலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ஹார்ட்டை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான், கண் சிமிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்மளை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ நியாமத்துகளை கொடுத்த அல்லாஹு தாலா, அந்த அல்லாஹுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம எதுவுமே செய்யறது இல்லையே. அப்ப அந்த அல்லாவை நினைப்பதுதான் இதற்குரிய இஹசான். அந்த அல்லாவை நாம ஒரு வினாடியும், யா அல்லாஹ் நீ தான் என்ன வாழ வைக்கிற அல்லாஹ், நீ இல்லாம ஒரு அடி என்னால் எடுத்து வைக்க முடியாது அல்லாஹ், இந்த நினைவோடு வாழ்வதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இஹசான் சொல்லி காமிச்சான். அப்ப நம்முடைய உறுப்புகளை பார்த்து பார்த்து படைத்தவன் அல்லாஹ், இப்பேற்பட்ட நியாமத்துகளை கொடுத்த அந்த ரப்புக்கு நாம என்ன செஞ்சோம்? இந்த மனிதன் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நம்ம காலம் ஃபுல்லா அவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறோம், பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறோம். ஆனா அல்லாஹு தாலா விலை மதிப்பு மிக்க முடியாத வஸ்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பெரும் பெரும் நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், முஸ்லிமா பிறக்க வச்சிருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சான். இவ்வளோ நியாமத்துகளை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம காலம் முழுக்க முழுக்க நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுதான் சர்க்கார் நாயகம் வாழ வைக்கிறாங்க. நீங்க துவா கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு நீ அதை கூட இதை கூட நம்ம கேட்க தேவையில்லை, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தியே, என்னை முஸ்லிமா பிறக்க வச்சியே, எனக்கு கண் பார்வையை கொடுத்தியே, நீங்க இப்படி கேளுங்க. இது துவாவை விட மேலானது. இது உங்களுக்கு இன்னும் அதை அதிகமாக்கி கொண்டேதான் தீருமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் குறையாது என்பதாக சர்க்கார் நாயகம் உணர்த்தி காமிச்சாங்க மூலம். அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறான். சர்க்கார் நாயகம் ஒரு பயான்ல சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனிதன் சிறு வயதிலிருந்து வளருகிறான், அவன் ஒரு இயற்கை தன்மையோடு வளருகிறான். தாய் தந்தையை பார்த்து ஒரு முறையின் பிரகாரம் அவன் வளர்கிறான். ஒரு சில 20 வருடங்களுக்கு பிறகு அவன் அந்த இயற்கை தன்மையை மாற்ற முடியுமா என்று பார்த்தால் முடியாது. ஏன்னா சிறு வயதிலிருந்து அவன் எப்படி வளர்ந்தானோ அந்த தன்மை தான் அவனிடத்துல முழுக்க முழுக்க இருக்குது. ஆனா சர்க்கார் உதாரணமா சொல்லி காமிச்சாங்க, ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான், பார்த்த அடுத்த வினாடி
அந்த காதல் வந்த அடுத்த வினாடி அவனுடைய ஒட்டுமொத்த தன்மையும் மாறிவிடுகிறது. அவனுடைய அனைத்து சிஃபாத்துகளும் தன்மைகளும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. என்னப்பா நேத்து வரைக்கும் ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு இருந்த, நீ டிப்டாப்பா இருக்கிறியே, நேத்து நீ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நீ இப்படி பரிசுத்தமா இருக்கிறியே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, என் காதலி நான் லவ் பண்றேன் நானு, காதலி பாப்பால. அப்ப அந்த ஒரு காதலுக்காக வேண்டி 20 வருடம் அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். அப்ப எப்பொழுது அல்லாஹ் ரசூலுடைய அந்த காதல் நம்மிலே வருகிறதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மிலே நிகழும் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா அல்லாஹ்வை பாருங்கன்னு சொன்னா நம்முடைய மாற்றம் மாறிடுமா? அப்ப அந்த அல்லாஹ்வை காதலிச்சாதான் நம்முடைய அந்த உள்ளத்துல உள்ள இயற்கை தன்மைகள் எல்லாம் மாறும் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா 20 வருடம் 15 வருடம் நாம் வளர்ந்த வளர்ப்பு வேற. உடனே அல்லாஹ்வை பாருங்கன்னு சொன்னா பார்க்க முடியுமா? அப்ப அந்த அல்லாஹ்வை அனுபவிக்கணும். அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன இஹ்சான் செய்யறான் அதை நீங்க நினைச்சு பார்க்க தான் அல்லாஹ் மேல காதல் வரும். அப்பதான் நம்முடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு இறைஞானத்தை நமக்கு சர்க்கார் நாயகம் ஊட்டி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله. சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்யும் இலாஹ் யாருமே இல்லை இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை முஸ்லிமாக மூமினாக முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தில் ஒருவராக மேலும் காமிலான ஷேகின் கரம் பிடித்து அவர் சுகபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிருபை செஞ்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். மற்றவங்களுக்கும் நம்மையும் கம்பேர் பண்ணும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஷேகை கொடுத்துருக்கிறான். இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்குன்னு ஒரு ஷேகு நம்மளை அல்லாஹ் பையத்துவாங்க நம்மளை பொறுக்கி எடுத்துருக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ இதனுடைய அவசியம்னு சொல்லி பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம்னு சொல்லி இப்படி போயிடாம, இல்லை வெறும் தொழுகை இபாதத்து நோன்பு இந்த வணக்கங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடாம, நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடையணும்னு சொன்னா, அந்த நோக்கத்தை பரிபூரணமாக ஃபர்ஸ்ட் விளங்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த விளங்கிய அந்த விளக்கத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு காமிலான ஷேகு. எப்போ நம்ம ஒரு காமிலான ஷேகை நம்ம கைப்பிடிக்கிறோமோ, ஏன்னா இன்னைக்கு குரான் இது இல்லாத நபர்களே பார்க்க முடியாது. மேக்சிமம் எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லார் வீட்லையும் போய் பார்த்தா குரான் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்றைய காலகட்டத்தில் சாதாரண கையில செல்போன்லயே எல்லா ஹதீஸ்களும் எல்லா குரான்களும் எல்லாமே எல்லா வழிமார்களுடைய வரலாறு எல்லாமே இருக்குது கையில. சின்ன ஒரு செல்போன்லயே எல்லாமே அடங்கிடுச்சு, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இவ்வளவு இருந்தும் இன்னைக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் இல்லை. என்ன நோக்கத்துக்காக நம்ம படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை நமக்கு விளங்கல, அந்த நோக்கத்தின்படி நம்ம செய்யலன்னா நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அன்னைக்கு சஹாபாக்கள் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, தபா தாபியன்களுக்கு தாபியன்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஷேக் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு எல்லாமே குரான ஹதீஸ் கையில கொட்டி கடந்தும் இன்னைக்கு அது விளக்கம் இல்லாம நம்ம வழி தவறி போறதுக்கு காரணம் நம்ம கையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு காமிலான ஷேக் வேணும். இதுதான் இன்னைக்கு இன்றியமையாதது. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாதது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கு வீடு இல்லை, இதெல்லாம் ஒரு குறையே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். காரு இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குறை இல்லை. இது குறை தான், லா இலாஹ இல்லல்லாஹ். மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லை. மனிதனுக்கு இழப்புன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையான இழப்புன்னு சொல்லி சொன்னா அது காமிலான ஷேகு யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் உண்மையான இழப்பு. உண்மையான வெற்றி எதுன்னு சொல்லி சொன்னா, யாருக்கு காமிலான ஷேகு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் உண்மையான வெற்றியே. சும்மா கண்ணால பார்த்துட்டு அவரு பெரிய மாடி வீடு கட்டிட்டாரு, வாசல்ல 2 கார் நிக்குது, அவருக்கு மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க,
பேங்க் பேலன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷமா ஒரு வருஷமா தெரியாது. அடுத்த செகண்ட் நம்மளுடைய ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இது எதுவுமே நம்ம குளிக்கு வராது. வீடும் வராது, வாசலும் வராது, காரும் வராது, மனைவியும் வரமாட்டாங்க. எவ்வளவு நேசம், உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, என் கணவனை நான் உயிருக்கு உயிரா நான் நேசிச்சுட்டேன், என் கணவன் மூத்தா போயிட்டாரு, பக்கத்திலே ஒரு குழியை வெட்டுங்க, என்னையே அடக்கம் பண்ணுங்க, எந்த மனைவியும் இந்த உலகத்துல சொல்ல மாட்டாங்க. என் தகப்பன் என்னை அந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குனாங்க. என் தகப்பன் அவரோட ரத்தம் சிந்தி என்னை படிக்க வச்சு ஆளாக்கி எனக்கு என் வாழ்க்கையை இன்னைக்கு மாற்றி இருக்கிறாரு என் தகப்பன். அதனால என் தகப்பனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, பக்கத்துல ஒரு குழியை வெட்டுங்க, எந்த பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ என்ன ஒரு நமக்கு இது எல்லாமே நம்மளை விட்டுட்டு போகக்கூடியதுதான். அப்ப எது நமக்கு அப்போ எது வெற்றின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மனுஷனை எதுக்காக நான் படைச்சேன்? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எதுக்காக படைச்ச? அந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேறி லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்ந்துட்டு போனா அது ஒரு நிமிஷமோ ஒரு வருஷமோ எவ்வளவு நாளோ லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த நோக்கத்தின்படி அல்லாஹ் நம்மளை படைக்கப்பட்டது. நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேறுனா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே. ஏன்னா சர்க்கார் சாஹிப் சொல்லுவாங்க, இது வாழ்க்கையே இல்லமா, என்னைக்கு நீ மௌத்தா போறியோ அன்னைக்குதான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இது வாழ்க்கை இல்லை உனக்கு. வாழ்க்கை உன் மௌத்து என்னைக்கோ அன்னையில இருந்து தான் முதல் உன்னுடைய வாழ்நாளே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான், மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். மனுஷனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே வணக்கம் தான் சொல்லிட்டு, சரி இந்த ஹதீஸ் கிடைச்சிருச்சு, ஒரு காமிலான ஷேகு இல்லாம மனுஷனுடைய படைக்கப்பட்ட நோக்கம் தெரிஞ்சிருச்சு, காமிலான ஷேகு இல்லாம வணக்கம் தானே, தொழுகை இபாதத்தை நம்ம செஞ்சு நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ளலாம் சொல்லி பார்த்தா அங்கேயும் நம்ம தோல்விதான் அடைய முடியும். ஏன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு இல்லா லியஅரிஃபூன் சொல்லி அந்த தஃப்சீர் செய்றாங்க. என்னன்னா அல்லாஹ்வை அறிவது தான் வணக்கம்னு சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது தான் உண்மையான வணக்கம்னு சொல்றாங்க. அந்த இபாதத்துக்கு சர்க்கார் நாய் இன்னொன்னு ஒரு குர்ஆன் வசனத்துல சர்க்கார் நாயன் சொல்லுவாங்க, சர்க்கார் நாயன் ஒரு மஜ்லிஸ்ல சொல்லி காமிச்சாங்க, மா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யுத்திஸ் ஸகாத்த. சர்க்கார் நாயன் இந்த குர்ஆன் ஆயத்தை ஒரு மஜ்லிஸ்ல சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, 3 விஷயத்தை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் இபாதத்தை சொல்றான், ரெண்டாவது இஹ்லாஸ சொல்றான், மூணாவது ஹுனஃபா ஹனீஃபன் இதை சொல்றான் அல்ல. சகநாயகர் சொல்லி காமிச்சாங்க. இந்த 3 விஷயத்தை சொல்லிட்டு இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுங்க, மேமிச்சமா சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில இந்த இபாதத்துல தொழுகை அடங்கலையா? சகாநாயகம் கேட்டாங்க மஜ்லிஸ்ல, இபாதத்துல தொழுகை அடங்கலையாமா, ஜக்காத் அடங்கலையா? அப்ப அது என்ன இபாதத்து? நீ இன்னைக்கு இபாதத்துன்னு சொன்னா இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிற, அல்லாஹ் படைக்கப்பட்டதனோட மனுஷனையும் சின்னையும் படைக்கப்பட்டதனோட நோக்கமே இபாதத்து தான் சொல்லிட்டு இந்த இபாதத்தை கையில நீ புடிச்சுக்கிட்டு, தொழுகையை நீ புடிச்சுக்கிட்டு, நீ கையில தூக்கி வச்சுக்கிட்டு தொழுகை தான் போற. தொழுகை மட்டும் இபாதத்து இல்ல, தொழுகையும் இபாதத்து. நோன்பு மட்டும் இபாதத்து இல்ல, நோன்பும் இபாதத்து. ஜக்காத்து மட்டும் இபாதத்து இல்ல, ஜக்காத்தும் இபாதத்து. அப்ப உண்மையான இபாதத்து எது? அல்லாஹ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 3 விஷயத்துல சொல்றானே, இபாதத்து, இஹ்லாஸ், ஹனீஃபன் சொல்லி அல்லாஹ் சொல்றானே, இந்த 3 விஷயம் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு அடுத்தது தானே இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்க நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இபாதத்து எதுமா? சகநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப அந்த இபாதத்து எதுனா, அந்த இபாதத்தினுடைய நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கிறான். அந்த இபாதத்தினுடைய அந்த இபாதத்து உன் கல்புல இருக்குங்கிறதுடைய வெளிப்பாடு தான் தொழுகை. அந்த இபாதத்து உன் கல்புல இருக்குங்கிறதுடைய வெளிப்பாடு தான் நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது எல்லாமே. ஏன்னா அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிட்டான் மனுஷனை. அந்த நோக்கத்துல ஏதாவது சலுகை கொடுப்பானா? அதாவது வேற எதுல வேணாலும் சலுகை கொடுத்துடலாம். இதுதான் என்னுடைய நோக்கம், வாழ்க்கையினோட நோக்கம் இதுதான் தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் மனுஷனை படைக்கப்பட்டதோட நோக்கம் இதுதான் தெரிஞ்சிருச்சு, இதுதான் நோக்கம் தெரிஞ்சிருச்சு. அந்த நோக்கத்துல சலுகை கொடுக்க மாட்டானே. ஆனா அல்லாஹ் தொழுகையில சலுகை கொடுக்குறானே. பெண்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க தொழுகை வேணான்னு அல்லாஹ் சொல்லிடுறான், தொழுகையை வேணான்றான்.
லாயிலா பிரயாணத்துல இருந்தா நாளை 2 ஆக்கிக்கிங்கிறான், சலுகை கொடுக்குறான். அதே மாதிரி உடம்பு சரி இல்லையா நோன்பை விட்டுருங்கிறான், காசு பணம் இல்லையா ஜக்காத்தை கொடுக்க விட்டுருங்கிறான், காசு பணம் இல்லையா நிக்க முடியலையா உட்காந்து தொழுவுங்கிறான், உட்கார முடியலையா படுத்துக்கிட்டு தொழுவுங்கிறான். அல்ல ஹஜ்ஜிக்கு போக முடியலையா பரவாயில்ல, உடல்நிலை சரியில்லை, காசு பணம் இல்லையா ஹஜ்ஜிக்கு போக முடியல பரவாயில்ல. 5 கடமை தொழுகை, கலீமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இல்ல 4 விஷயத்த வந்து அப்ப அல்லாஹ் வந்து இபாதத்து நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சலுகை கொடுத்துறானே. இப்போ எல்லாத்தையும் உதவு செய்ய முடியலையா மண்ணை தொட்டு மூஞ்சி தடவிக்க போதுங்கிறான், உதவு செய்ய முடியலையா இந்த மண்ணை தொட்டு மூஞ்சி தடவிக்கிங்கன்னு நல்லா சொல்றான். லாயிலா இல்ல இது எதெல்லாம் நம்ம இபாதத்துன்னு சொல்லி இருமா போட கையில புடிச்சு வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இது மட்டும்தான் இபாதத்து நம்ம சொல்றோமோ இது எல்லாத்துலயும் அல்லாஹ் சலுகை கொடுத்துடுறான். அப்ப சலுகை கொடுக்க முடியாத ஒண்ணுதான் நோக்கமாக இருக்கும். அது எந்த நோக்கம்? சலுகையே கொடுக்க முடியாது, நோக்கத்துக்கு சலுகை கிடையாது எஜமானே. எக்ஸ்கியூஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாஷிங் மிஷின் கடையில் போய் வாங்க போறீங்க, இதோட நோக்கம் என்ன? துணி துவைக்கிறது. அந்த துணி துவைச்சி நல்லா கொடுக்கறதுல அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. கலர்ல காம்ப்ரமைஸ் இருக்கலாம், அல்லது மேல டிசைன்ல காம்ப்ரமைஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எக்ஸஸா ஒரு பொருள் தயாரிக்கும் போது அந்த பொருளினுடைய நோக்கத்தை வந்து எந்த விதத்திலையும் வந்து யாருமே ஒரு 100 ரூபா பொருளா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, நம்மளே வந்து அதனுடைய வேலையில எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டோம். அப்ப அல்லாஹ் வந்து எப்படி இபாதத்துக்காக தான் நான் மனுஷனை படைச்சேங்கும் போது அதுல எப்படி அல்லாஹ் வந்து சலுகை காட்டுவான்? அப்ப சலுகை அசல் ஒண்ணு இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அழகுபடுத்துது, மேல் மிச்சமாக அழகுபடுத்து. கார் வாங்குறோம், கார்ல என்ஜின் இருக்கணும், 4 டயர் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? மேல் மிச்சமா என்ன செய்யலாம்? உள்ளுக்குள்ள இன்டீரியர் அழகு டெக்கரேஷன், அந்த சோபா மாதிரி அதுல வேலை போட்டுட்டு அப்புறம் முன்னாடி ஒரு கம்பு வச்சு அதை கொடி கட்டிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் மேல் மிச்சமா அலைஞ்சுங்களா? காரை தர்றவங்க அந்த காரில் என்ஜினும் இருக்காது, நான் டயரும் இருக்காதுங்க. அது வந்து அந்த வண்டியை யாரும் ஓட்ட முடியுமா? அது ஓட்ட முடியும். அசல் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். எல்லா காருக்குமே உலகத்தில் ஆயிரக்கணக்கான கார் வரலாம். எல்லா காருக்கும் நான் பொதுவான என்ஜின் இருக்கணும், நான் டயர் இருக்கணும், இருக்கணுமா இல்லையா? மற்றதை மேல் மிச்சமா கூட குறைச்சிருக்கா? எது கூட குறைச்சலா இருக்கோ அதுல சலுகை காட்டலாம். அது இல்லாம இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், கூட வச்சுக்கலாம், பெருசா வச்சுக்கலாம், சின்னதா வச்சுக்கலாம். ஆனா எது மெயினோ அதுல போய் சலுகை காட்டவே முடியாது. அகீதா இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலா, யாருக்குமே சலுகை காட்டலாம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல சக்கானா சொல்லி காமிச்சாங்க. அப்ப நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இபாதத்துகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி மிச்சமா இருக்கக்கூடியது. உன்னுடைய கல்வில அந்த நோக்கம் இருக்குதுன்னு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமல்கள் தான் இது எல்லாமே. அப்ப எந்த நோக்கம் அல்லாஹ் உனக்கு படைக்கப்பட்டானோ அந்த நோக்கம் உன் கல்வில இருக்குங்கிறதோட அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உன்னை வணங்குவதற்காக படைச்சான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற இபாதத்துக்கு. சக்கானா சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்காக படைக்கல, அல்லாஹ் உன்னை படைக்கப்பட்டதனோட நோக்கம் அல்லாஹ் உனக்கு வணங்குவதற்காக அல்லாஹ் படைச்சான். உன்னை வந்து உன்னுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது, உங்ககிட்ட இருந்து வணங்கி அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு தேவை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு வந்து உன்னை விட எவ்வளவுதோ பலமான மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். படைக்கப்பட்ட நாளிலிருந்து ருஹூலே நிக்கிறாங்க, படைக்கப்பட்ட நாளிலிருந்து சஜிதாவிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோன்பு நீ ஒரு நாள் வைக்கிறதுக்கு நீ இப்படி தள்ளாட பாடு பண்ணணும். அவங்க வாழ்நாள்ல சாப்பாடே கிடையாது, அவங்களுக்கு திக்கிறதா சாப்பாடு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வணக்கத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உதவு நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்குது, அவ்வளோ பலகீனமா இருக்கிறோம். அப்ப இந்த வணக்கம் அல்லாஹ் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னுடைய வணக்கம் எனக்கு தேவையில்லை, உன்னை படைக்கப்பட்டதோட நோக்கமே உனக்கு வழங்குவதற்காகத்தான். அதாவது நான் ஒவ்வொரு அணு நொடியும் நான் உனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீ வந்து என்னக்கா அது அல்லாஹ் எனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வணக்கமே. லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு அணு நொடியும் அல்லாஹ் அவனுடைய உஜூதை நமக்கு கொடுக்குறான், அவனுடைய ஷிஃபாத்தை கொடுக்குறான், அவனுடைய ஆசார கொடுக்குறான். இப்படி அல்லாஹ் எல்லாத்தையுமே நமக்கு ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். நம்மளுடைய நீ வணங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்பதே நோக்கம் அல்ல, நான் வழங்குவதை நீ பார்க்கணும். நான் நீ வணங்கி நான் பார்க்கணும் அவசியம் வந்துச்சு, வணங்கிட்டே இருந்தாங்களே. நான் வழங்குவதை நீ பார்க்கணும். எப்படி உஜூது கொடுத்தேன், எப்படி சக்கா கொடுத்தேன், எப்படி அஃஆல் கொடுத்தேன், எப்படி ஆசார கொடுத்தேன், எப்படி ஹயாத்தை உங்களை வெளியாக்குறேன், என் சிபாத்தை உங்களை வெளியாக்குறேன், என் சமாத்தை உங்களை வெளியாக்குறேன், பசாரத்தை உங்களை வெளியாக்குறேன். அதை நீ பார்த்து ரசி. அதுக்குதான் சிருஷ்டிகளை படிச்சேங்க. எந்த இடத்துல வந்து
எந்த இடத்துல 2 ரக்காயத்து தொழுகப்படுதோ, ஞானங்களை இன்னும் அதிகமாக்குவாங்க. எந்த இடத்துல வந்து 2 ரக்காயத்து தொழுகப்படுதோ அந்த இடத்துல வந்து மலக்குமார்கள்லாம் ஒண்ணு கூடி அவங்க அரிசி வரைக்கும் போறாங்கிற மாதிரிலாம் சர்க்கார் நாயகம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதே 2 பேர் நின்று அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்யறாங்கிறத பத்தி அல்லாஹ் அறிவதற்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுதான் மஜ்லிஸ், அதுதான் சொர்க்க பூஞ்சோலை. அங்கதான் மலக்குமார்கள் வந்து கூடுறாங்க. அங்கதான் இது அரிசி வரைக்கும் அந்த மலக்குமார்கள் இல்ல இருக்குது. தெருவில் ஒரு பூனை போகுது, நாய் வெளிவெளி பார்ப்பாங்களா? அதான் நம்ம வீட்டை வளர்த்து நாய். நம்ம வீட்லயே பூனை இருக்குதே பை, தெருவில் ஒரு பூனை போகுது எல்லாம் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லுவாங்களா? யானை போச்சுன்னா ஊரே வேடிக்கை பார்க்குது. ஏன்? யானை நம்மகிட்ட இல்லாத சாமான், யானை நம்மகிட்ட இல்லாத சாமான். அது வந்தா எல்லாம் கூட்டி வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா? மலக்குகள் வந்து தொழுதா வேடிக்கை பார்ப்பாங்களா? ஏன்னா அவங்க தான் தொழுது நடத்துறாங்க. அவங்க வீட்டிலே தொழு ஜமாத்து நடக்குது பை, அதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இல்லாத சாமான் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இது மலக்குகள் திக்ர் கிடையாது, அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மன கிடையாது. இங்க உட்காந்து பேசுனா அல்ல எல்லாரும் ஓடு 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 எல்லாம் டேய் வா நீ வா நீ வா என்று இன்னலில்லாஹி மலாயிகத்தின் செய்யாரின் சுற்றி வரக்கூடிய மலக்கள் இருப்பாங்க. எங்கேயாவது அல்லாஹ் பத்தி பேசினா டே வா இங்க வா இங்க வா இங்க வா, உடனே ஒட்டுமொத்த மலக்குகளுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணி எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆச்சரியமானதான் பார்க்க வருவாங்க. எல்லாத்தையும் எதை பார்க்காம எல்லாம் வருவாங்க? எப்பயும் வீட்டுல நடக்கிறத பார்க்க வருவாங்களா, ஆச்சரியமான பார்க்க வருவாங்களா? ஆச்சரியமா ஒரு ஆச்சரியமா இருந்தா ஒரு இங்க வா, அவருக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா, இங்க வா இங்க வா அப்படின்னு அவருக்கு ஃபோன் போட்டு இவருக்கு ஃபோன் போட்டு யாரும் வந்து பார்க்குவாங்களா இல்லையா? ஆச்சரியமான விஷயத்த பார்க்க வருவாங்களா இல்லையா? ஒரு கண்காட்சி போட்டுருங்க, அழகான ஆச்சரியமான மலர்கள் வச்சிருக்காங்க, ஆச்சரியமான செடிகள் வச்சிருக்காங்க, பார்க்க ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் ஃபோன் போட்டு இன்ஃபார்மேஷன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? மலக்கள் ஏன் கூப்பிடுறாங்க? அरे நம்மகிட்ட இல்லா சாமா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் பாத் கர் ரஹே கலிமா பேசிக்கிறாங்க, வாங்க 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 வாங்கன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து கூடி நின்று பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதாங்க அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க என்ன இந்த மனிதர்களுக்கு இவ்வளவு தேவை இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிட்டு உட்காந்துருக்காங்க, இவ்வளவு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேலையை வெட்டி வச்சிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிட்டு உட்காந்துருக்காங்களே, அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், வா வா வா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், லா இலாஹ. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், அப்ப அந்த வணக்கம்ங்கிறது அந்த நோக்கமே வந்து அல்லாஹ் வந்து நம்மகிட்ட வந்து நோக்கம்னு சொல்லிட்டான். அந்த நோக்கம் வந்து எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட இருக்கணும்னா 24 மணி நேரமும் இருக்கணும். இப்ப தொழுகை இல்லாத நேரங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வக்து தான் தொழுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் அதான் கடமை. அது வருஷத்துல 12 மாசத்துல 1 மாசம் தான் நோன்பு, மீதி 11 மாசம் ரெஸ்ட். ஹஜ்ஜி வாழ்நாள்ல ஒரு தடவை தான் ஹஜ்ஜி, அது மீதி எல்லாமே ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அப்ப இது எப்படி நோக்கமா இருக்கும்? நோக்கம்ங்கிறது 24 மணி நேரம் செய்யக்கூடியதுதான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு அணு நொடியும் நம்ம கிட்ட அது நடந்துகிட்டே இருக்கணுமே. நம்மளுடைய உயிர் மூச்சாக அது இருக்கணும், நம்மளுடைய கல்பனுடைய தேட்டமாக அது இருக்கணும். இப்ப இந்த தேட்டம் வந்து ஃபஜர் தொழுதுட்டாக்க லொஹர் வரைக்கும் சும்மா அந்த தேட்டம் அந்த நோக்கம் நிறைவேறாம சும்மால உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். லொஹர் தொழுதுட்டோம்னா அசர் வரைக்கும் சும்மால இருக்க முடியும். ரமலான் முடிஞ்சுச்சுன்னா அடுத்த ரமலான் 11 மாசம் சும்மால உட்காந்துருமா. அப்ப எந்த நீ வணக்கம்னு நினைக்கியோ அது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. அப்போ வணக்கம்ங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் வணக்கம். லா இலாஹ இதுதான். இந்த வணக்கத்துக்காக தான் அல்லாஹ் நம்மளை வந்து படைச்சதே. ஏன்னா 24 மணி நேரத்துல ஏதாவது ஒரு நொடி அல்லாஹ்வுடைய தேவை இல்லாம என்னால இருக்க முடியும்னு சொல்றது எந்த வஸ்துவாலையும் சொல்ல முடியாது. எந்த வஸ்துவாலையும் சொல்ல முடியாது. மனுஷன் இல்ல, ஜின் அல்ல, எந்த ஒரு தூசி துரும்பு, வானம் பூமி சூரியன் சந்திரம் அந்த சராசரத்துல எந்த வஸ்துவுமே ஒரு நொடி கூட அல்லாஹுடைய தேவை இல்லாம நிலைச்சு இருக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அணு நொடியும் அது நிலைச்சு இருப்பதற்கு, காட்சியளிப்பதற்கு அல்லாஹுடைய உஜூது தேவை. அதனுடைய தன்மை வெளிப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்து தேவை. அது வந்து இங்க வாழ்றதுக்கு அல்லாஹ்வுடைய ஆசார் தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் இது இல்லாம அந்த வஸ்துவால ஒரு நொடி கூட இங்க வந்து இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துமா முத்லக் ஆகிட்டு அல்லாஹ் தஆலா, அது அசலா இருந்தனல்ல. மற்ற எல்லா இபாதத்துலயும் எப்படிங்க? முகையதும் பில் அவுகாத்தி வல் அமாக்கின், இடங்களை கொண்டும் காலங்களை கொண்டும் அது முகையதாக்கப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் முகையத் அல்ல, சுத்தமான இடத்துல தான் தொழுக முடியும் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க பாத்ரூம்ல லா இலாஹ சொல்றாங்க, அங்கேயும் லா இலாஹ ஷுஹூத் செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க இடம் சுத்தம் தேவையா? உடை சுத்தமா இருந்தா தான் அல்ல தொழுக முடியும். விளைஞ்சுங்களா? களிமா உடை சுத்தம் தேவையா? ஒரு குழந்தை வந்து உன்னுடைய கையில உன்னுடைய சட்டையில சிறுநீர் கழித்து விட்டது, தொழுக முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அரே வா வா, அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் முகையத் அல்ல, முகையதும் பில் அமாக்கின் வல் அவுகாத்,
நேரங்களை கொண்டு முக்கையது. இந்த நேரத்தில் தான் ஃபஜ்ர் தொழணும். நீ 24 மணி ஃபஜ்ர் தொழ முடியுமா? 24 மணி நேரம் துஹர் தொழ முடியுமா? ஆனா 24 மணி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க. கலிமாவுடைய ஷுஹூத், கலிமாவுடைய முராகபா, கலிமாவுடைய முஷாஹதா 24 மணி நேரம். ரமதான் தான் நோன்பு வைக்க முடியும், நீ ஃபர்தான நோன்பு. மற்ற காலங்கள் ரமதான் நோன்பு நான் வச்சேன்னா ரமதான் நோன்பு ஆகுமா? அது முடியாது. அதே மாதிரி ரமதான் நோன்பு காலையில் தான் வைக்க முடியும், நைட் வைக்க முடியுமா? முடியாது. இடங்களை கொண்டும் அது காலங்களை கொண்டும் முக்கையது. ஆனா 24 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 24 hours. விளைஞ்சுங்களா? ஹஜ்ஜி எங்க செய்யணுங்க? மக்காவுக்கு போக முடியலன்னா இங்கேயே டெல்லியில போய் ஹஜ்ஜி செஞ்சு தர முடியுமா? சென்னை பீச்சில் போய் மெரினா பீச்சில் ஹஜ்ஜி செஞ்சு தரீங்க முடியுமா? நான் உம்ராவுக்கு கன்னியாகுமரி போயிடுறீங்க முடியுமா? முடியாது. ஏன்? அது இடங்களை கொண்டு முகையதானது. ஹஜ் ரம்ஜான் செய்ய முடியுங்களா? முடிஞ்சமான மாசம் ரம்ஜான் ஹஜ் முடியுமா? முடியாது. அது ஒரு ஹஜ் தான் செஞ்சாகணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இடங்கள் ஷர்த்திடப்பட்டிருக்கிறது, காலங்கள் ஷர்த்திடப்பட்டிருக்கிறது. ஜகாத் வருஷத்துல ஒரு தடவை தான். நீ வருஷத்துல 5 தடவை கொடுக்குற ஜகாத் ஆகாது, தர்மமா வேணா போகும். ஜகாத் வருஷம் ஒரு தடவை தான். ஆனால் அதே மாதிரி ஜகாத் யாரு கொடுக்கணும்? பக்கத்துல கொடுக்க முடியுமா? ஏழை மக்களுக்கு 8 பேர் சொல்றாங்க, அவங்க தர முடியும். நீ நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஆனா லா இலாஹ நினைச்ச பேர்ட்ட பேச சுப்ஹானல்லாஹ். பிவிடி பேசுது, யார்கிட்டயும் பேசுது, துனியால யார்கிட்ட வேணா பேசலாம். சுப்ஹானல்லாஹ். விளங்குங்களா? மரம் செடி கொடிகள்ட்டையும் பேசலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். உன் வீட்டு நிலப்படியில பேசலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமும் கைதும் இல்லை, எந்த வித இடமும் தேவையில்லை, எந்த வித காலங்களுக்கு முக்கைது கலிமா. என் சர்க்கார ஜெனரல் கம்பெனி லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிட்டு இருக்கிறேன். நான் இந்த ஃபேன்ட்ட பேசிட்டு இருக்கிறேன்பாண்டா. என் ஃபேன் ரொம்ப நேரமா லா இலாஹ இல்லல்லாஹ் பேசி 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 இப்ப அது என்கிட்ட பேசுறது பாக்குறாங்க. நீ அது எப்படி இப்ப ஃபேன்ல நீ பேசி பாரியா? அவங்கள்ட்ட பேச ஃபேனு சரி, ஃபேன்ட்டு இவங்க பார்த்து பேசினாங்கன்னா கூட ஒத்துக்கலாம். ஃபேன் இவங்களை பார்த்து பேசணும். நீ நான் சொல்ற மாதிரி எதமா 20 வருஷமா பேசுறாங்க அந்த ஃபேனை. நீங்க 2 வருஷம் அந்த ஃபேனை பார்த்து பேசு, சதா ஒன்றை பேச ஆரம்பிச்சிருங்க. செஞ்சு பார்த்துட்டு பேசு. இதுக்கு நீ ஆதாரம் கேட்டு வந்திருக்கிற? அது ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். கியாமத்தினால பேசு, இங்க ஏன் பேசாது? கியாமத்தினால பேசுது, இங்க ஏன் பேசாது? பேச ஆரம்பிச்சிடும். எஜமான் ஒரு பயான் சொன்னாரு, இந்த ஃபேனும் தான் நம் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று நீ எண்ணினால், இப்ப அல்லாவும் தேவை பூர்த்தி செய்யலாம், ஃபேனும் தேவை பூர்த்தி செய்யுது. ஃபேன் என்ன சொல்லணும்? நீ அல்லாஹ் வணங்குற, எனக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணு. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் 59 நிமிஷம் அல்லாஹ் வணங்கு, 1 நிமிஷம் என்னை வணங்குன்னு சொல்லும்ல இந்த ஃபேனு அப்படின்னு பயான் செஞ்சார் முகமது அலி மோன சர்க்கார் முன்னாடி. சொன்னாங்க, இந்த ஃபேனுக்கு இந்த ஃபேன் சொல்லாது, நீ உங்க வீட்டு ஃபேன் சொன்னா சொல்லு, என் ஃபேன் சொல்லாது. ஏன்னா என் ஃபேனுக்கு நான் தாலீம் செஞ்சு 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 நான் கொஞ்ச நேரம் அல்லாஹ் மறந்தாலும் அது நினைவுறுத்துது எனக்கு. அப்ப என் ஃபேன் சொல்லாது பாட்டான். என் ஷேഖ்நாத் வீட்டு ஃபேனை தவிர மத்த ஃபேன் சொல்லுங்கள. அவர் ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் ஷேഖ்நாத் வீட்டு ஃபேன் சொல்லாதுப்பா, மத்த வீட்டு ஃபேன் சொல்லுங்களே. அப்படி சொல்லு ஷாபாஸ் ஆரம்பிச்சிட்டாரு. நீ பேசி பார்த்தாலே தெரியும். வா, ஏன்னா பைத்தியகாரமா இருக்கு. இது பைத்தியக்காரோட பாதை தான் இது. நீ பைத்தியக்காரம் இல்லாம கெட்டிக்காரன்னா உனக்கு பள்ளிவாசல் இருக்கு, காபா இருக்கு, போயிட்டே இது லூசுங்க பைத்தியக்காரங்களுடைய வாசம் இருக்கு. இதற்கும் ஆத்தாஹே ஐ ஜாஹிதே, வெறும் வணக்க வழிபாடு செய்யக்கூடியவனே. சவுண்ட் கம்மி கேக்குதா? तू इधर क्यों आता है? நீ இந்த பக்கம் ஏன் வர்ற? காபா के रास्ते हैं और कहीं, காபாக்கு போற பாதை அந்தாண்ட இருக்கு, அங்க போயிட்டே இரு. நீங்கிட்ட வா. इस राह में मयखाने हैं बहुत. இந்த காதல் இந்த பாதையில வெறும் சாராய கடை தான். ये मई परस्तों की बस्ती है. இது குடிகாரர்கள் வாழக்கூடிய ஊரியா இது? இது குடிச்சிட்டு ஆடுறதா எங்க வேலை. என்னடா இப்படி ஆடுறீங்க, லூசான்னு கேக்குறியா? இன்னும் நல்லா ஆடுறத பாரு, நல்லா கேளு. நீங்களை பார்த்து பைத்தியம் சொல்லி பெருமையா இருக்குது. அல்லா யாருல நீங்க சொன்ன ஒருத்தராக பைத்தியம் சொல்றான் பாரு, என்னைய இவன் ஆதாரமா வச்சு மன்னிச்சிடலான்னு கேட்பான். அல்லாட்ட நல்லா சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கிறது. இதுக்கு மேல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கிடைச்சிருச்சு, அதாவது ஷேகு கிடைச்சதுனாலதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் நமக்கு தெரிஞ்சிச்சு, நோக்கம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சகநாயகம் உணர வச்சாங்க. இந்த நோக்கம் மட்டும் நமக்கு தெரியலன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நோக்கமே தொழுகை தான், நோன்பு தான். அதாவது இதுல இன்னொரு விஷயம் சகநாயகம் சொல்லி காட்டுவாங்க. முஸ்லிம்கள் வந்து எல்லாருமே வந்து தொழுகை தான் இபாதத்துன்னு பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம தொழுகையும் இபாதத்துங்கிறோம், ஆனா உண்மையான நோக்கம் என்னங்கிறத நமக்கு களிமாவை சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நம்ம கிட்ட வந்து ஏதாவது வந்து குறைகள் இருக்குமா? தொழுகையில ஒரு காலமும் குறைகள் இருக்காது. இந்த தொழுகையை பற்றி பிடிச்சி தூக்கி வச்சு நிக்கிறாங்களே, அவர்களை விட மேலாக களிமாவை விளங்கினவங்க தொழுகையில வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க.
ஏன்னு சொன்னா 13 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த கலிமாவை தான் அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்யறான், எப்படி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் கிட்ட இருந்து பெத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பாருங்கன்னு சொல்லி இந்த கலிமாவுடைய விளக்கத்தை தான் 13 வருஷம் சொல்லி கொடுத்ததனுடைய விளைவு அந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு என் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் இல்லாம நான் இல்ல, அந்த அளவுக்கு என் தேவையை அவன் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு எதையாவது நான் செய்யணுமே. பதிலுக்கு அவன் எந்தவித தேவையும் மற்றவனாக அல்லாஹு சமதாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது நான் செய்யணுமேன்னு சொல்லி அவங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுக்கு ஏதாவது நாம் பிரதி உபகாரம் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அதற்காக அவர்கள் அவங்களுடைய கல்வை சாந்தப்படுத்துவதற்காக தான் இந்த இபாதத்துகள் தான். அப்போ அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ப நமக்கு சர்க்கார் நாயகம் சேகநாயகம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னக்கூடிய நம்மளுடைய மனிதனை படைச்சதனுடைய நோக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் காமிலான ஷேக கொடுத்து அதை கலிமா ஒவ்வொரு நாளும் அந்த தாலீமின் மூலமாக நம்மளை புழங்க வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ வச்சிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இந்த இபாதத்துகளை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல நம்ம போயிருந்து அதுலயே நம்ம மௌத்தா போயிருந்தோம் சொன்னா உண்மையான இலாஹ் அல்லாஹ்வை நேசிக்காம வெறும் இந்த மாதிரி இபாதத்துகளை சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம நேசிச்சு உண்மையான நேசன் யாருன்னு தெரியாம நம்ம மௌத்தா போயிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ப அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான், மனசு சுக்குனாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இழப்புன்னாக்க எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலே ஆக மேலானது இந்த ஒட்டுமொத்த உலகம் 7 வானமாக்கள் 7 பூமியாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுல எத்தனை டன்னு தங்கமாக இருக்கட்டும், எத்தனை கோடி செல்வமாக இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு தான் சமம். ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட சமம் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிப்பட்ட அற்பமான இந்த துன்யா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்துல இந்த 7 வானம் 7 பூமி அந்த சராசரங்கள் இது எல்லாத்தையுமே அகில காயினாத்துகள் இது எல்லாத்தை விடவும் மேலானது, ஆக மேலானது இந்த கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா தான். அப்ப அல்லாஹ் எது அற்பமோ அதை அதை விட்டு நம்மளை பாதுகாத்துட்டு எது அல்லாஹ்விடத்துல உயர்வானதோ அதை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருக்கான். இப்ப இதுக்கு மேல நமக்கு என்ன சந்தோஷம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்ப கலிமா கிடைச்சிருச்சு, ஷேக கிடைச்சிட்டாங்க, இனி தலையை தொங்க போடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் தலை நிமிர்ந்து நிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் எதுவா இருந்தாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சிச்சு. இதன் மூலமாக இந்த ஷர்ரிலிருந்து என்ன பாதுகாக்கக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நமக்கு ஒரு தேவை பூர்த்தியாக இருக்கு. இந்த சூரத்துல என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை சர்க்கார் நாயகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கலிமா கிடைச்சதுக்கு கூட நம்ம தொங்க கூட. ஏன் தெரியுமா? சர்க்கார் நாயகம் இன்னொரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. இதுக்கு மேல யார் இந்த உலகத்துல ஆக மட்டமா நீங்க போயிடுமா, அந்த அளவுக்கு கீழே போயிட்டீங்க. இதுக்கு மேல கீழே போக முடியாது, அந்த அளவுக்கு நீங்க கீழே கிடக்குறீங்க. இந்த கலிமா வச்சீங்க ஆக மேல போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? சர்க்கார் நாயகம் ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு அழுக்கு துணிமா, பட்டு துணி இல்ல, அழுக்கு துணி கந்தலா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அதை ஒரு பால்ல சுத்துறீங்க, அந்த பால்ல முடிச்சு போட்டு தண்ணியில வச்சு அழுத்துன்னு அழுத்துறீங்க, நல்லா உள்ள அழுத்துறீங்க. இப்போ விடுறீங்க. அழுக்கு துணிங்கிறனால அந்த பால் மேல கொண்டு வராம இருக்குமா? கொண்டு வராம இருக்குமா? இல்ல இல்ல, என்ன பட்டு துணியால நீங்க தூக்கினா அந்த பட்டு துணியை தான் நான் மேல தூக்கி விடுவேன், அழுக்கு துணியை தூக்கி விட மாட்டேன். அழுக்கு துணி கந்தலா இருக்குது அதனால நான் தூக்கி விட மாட்டேன். எனக்கு மேல பட்டு துணியை போத்தீங்கன்னா பட்டு துணியை மட்டும்தான் நான் மேல தூக்கி விடுவேன். சொல்லுமா அந்த பாலு? ஒரு காலமும் சொல்லாது. நீ எந்த துணியை நீ போத்தினாலும் சரி, அது அழுக்கோ கந்தலோ ஏதோ ஒண்ணு, அதை நீ வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உள்ள அழுத்துறியா அந்த அளவுக்கு ஒண்ணு மேல தூக்கி விடும். அதேதான் இந்த களிமா. நீ இந்த உலகத்துல எந்த அளவுக்கு ஆக நீ கீழே போயிருந்தாலும் சரி, நீ மேல உள்ளவனா இருந்தாலும் சரி, இந்த களிமாவை கல்புல நீ வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் பேச்சு மூச்சும் இந்த களிமாவை இருந்ததுன்னா அல்லாஹ் உன்னை இந்த உலகத்துல உயர்த்துவான். இதுக்கு மேல ஒரு உயர்வே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துவான்னு சொல்லி அப்படிப்பட்ட கடைசி வரைக்கும் ஷேகுக்கு உண்மை குலாமாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தாங்கள் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள் எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அற்புதமான செய்தி. நம்ம சில்சிலாவுடைய தூணாக இருந்து இன்று வரை சில்சிலாவுடைய அனைத்து பணிகளையும் முன்னின்று செய்து வரக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய யாக்கூப் நானா அவர்கள், அதாவது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வருவார்கள் காணாம போயிடுவாங்க, இருப்பாங்க காணாம போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடாக இருப்பாங்க, அப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. இதே காரைக்கால நிறைய பேரை பார்க்குறேன், அவ்வளோ வேகமாக இருந்தவங்க ரொம்ப பேர் காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் முதல்ல இந்த காரைக்காலில் பையத்துவானவங்க நிஜமா இன்ன வரைக்கும் அந்த சில்சிலாவில் அல்லாஹ் தஆலா அவங்கள காயும் தாயுமாக வைத்து எல்லா சேவைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் அவங்க நீண்ட வயசையும் ஆஃபீஸ் சலாமத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும்.
அல்லாஹ் தருவானாக. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா கௌல சாபித்தாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் தரிப்படுத்துகிறான். அப்ப தரிப்படுத்துவது யாருங்க? அல்லாஹ் தஆலா. இஸ்திகாமத் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள், அதில் இஸ்திகாமத்தா இருங்கன்றான். அதில் தரிபட்டு இருங்கன்னு நல்லா உத்தரவு போட்டான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹ் என் ரப்புன்னு சொன்னா பார்த்தா அது இஸ்திகாமத்து இருக்கணும். அது அல்லாஹ் கொடுக்குற மாபெரும் நேமத்து. புரிஞ்சுங்களா? அது அல்லாஹ் கொடுக்குற எத்தனையோ புயல் மலைகளுக்கு மத்தியில், சில்சிலாவுடைய புயல்கள், சில்சிலாவுடைய மலை சொல்கிறேன், அதுக்கு மத்தியில் இருந்து எத்தனையோ ஆபத்துகள் இருந்து அப்பவும் துணையோடு நின்று தூணோடு தூண் நின்று சில்சிலாவை அல்லாஹ் தாலா அவர்களை கொண்டு சாபித்தாக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் தாலா மரசான் ஆரம்பித்த காலம் ஒன்று, மரசாவை அங்கிருந்து அதிரடியாக அங்கிருந்து கிளப்பிய காலம் ஒன்று. இத்தனை காலங்களிலேயும் அவர்கள் அங்கிருந்து தூணாக நின்று இன்று வரை தொடர்ந்து அல்லாஹ் தாலா அவரை சேவை செய்ய வச்சிருக்கிறான். அல்லாஹ் எஜமானுக்கு ஆஃபியத்தும் சலாமத்தும் நீண்ட வயதில் கொடுத்து இன்னும் வெகு நீண்ட காலங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தூணாக இருந்து அல்லாஹ் அவர்களை நடத்தி நடைபெற செய்வானாக. இந்த வருஷம் 2 பேர் பட்டம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் துவா செய்ய வேண்டியவர்கள் எஜமானுக்கு துவா செய்யணும். நான் எல்லா பேருபாக்கிட்டும் அதான் சொல்கிறது. எப்போ நீங்கள் துவாவை கையேந்தினாலும் ஈசா சாப் துவா செஞ்சாலும் மனசாலையும் சரி, சில ஜாத்துக்களை மறந்துடக்கூடாது. அது குறிப்பாக நம்முடைய ஹலீம் நானா, 2வது நவாஸ் நானுடைய துணைவியார், அவங்க பேர் என்னம்மா? ஹமீது கனி நாச்சியா. இந்த ஜாத்துக்கெல்லாம் மறக்கவே கூடாது. அப்துல் அசீஸ் நானா, இவங்கெல்லாம் இந்த சில்சிலாவுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை அவர்களுடைய சேவை இல்லாமல் இங்கே நம்ம வரைக்கும் வரல. இவர் அல்லாஹ் எங்க அலீம் நானுடைய பிள்ளைங்க யாரும் இல்லையா? அப்படியா? வர சொல்லுங்க, கொஞ்சம் நேரமாவது பறக்கிறதுக்கு. சர்க்கார் கேட்டாங்கன்னு சொல்லுங்க சார். உங்கள் தாப்பனார் நினைவு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். இது அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தவங்க. தற்சமயம் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் யாரெல்லாம் இந்த மாதிரி தூணாக இருக்கிறாங்களோ அவர்களையும் நம்ம மறக்கக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கூலியை நசீபாக்குவானா. அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த மனசா கியாமத் வரைக்கும் நடைபெற தௌஃபீக் செய்வானா. யாக்கூப் அஜமா நம்முடைய சிக்கந்தர் மோலா, நவாஸ் நானா, டாக்டர் யாக்கூப் நானா, டாக்டர் தாவூத் சாப், இந்த மாதிரி நிறைய தாத்துகள் அவர்களுடைய துணையை கொண்டு தான் இன்னைக்கு மனசா நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்வானா. அல்லாஹ் மேலும் மேலும் அவர்களுக்கு ஆஃபி சலாமத்தை அல்லாஹ் கொடுப்பானா. எஜமான் அவர்களுக்கு உரையாற்றுவார். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேரருள் பெரும் கிருபை புரிந்தான். நம்மை எல்லாம் நம் உயிரினும் மேலான கண்மணி ஷேகு, நம்முடைய ஷேகு தாதா ஷேகு அஜ்மான் வைதிசார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உருஸ் முபாரக் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான். உலகமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவங்கள. அந்த காதலை போய் பார்த்தோம்னா அவங்கள அங்கதான் போய் பார்க்கணும். அவங்கள இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் கேட்கக்கூடியவன் யாருமே இல்லை, கேட்க வைப்பவன் யாருமே இல்லை, பேச வைப்பவன் யாருமே இல்லை. ஏன் அந்த மாதிரி ஒரு காதல் ஏற்பட்டுச்சு யோசிச்சு பார்த்தோம். இந்த பீர்பாய்கள்லாம் முனிதர்கள்லாம் எஜமான் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லா, பைத்தியமா எத்தனை மாதிரியா முத்தம் பண்றாங்க. அந்த மக்பராவை எவ்வளவு பேர் மரியாதை செய்யறாங்க. சுப்ஹானல்லா, எங்கெங்கிருந்து 2 நாள் ஒழுங்கான இருக்கக்கூடிய இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஏசியில இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பெரிய வசதிக்காரங்க உள்ளவங்க எல்லாம் சர்வசாதாரணமா இருந்தாங்க போல. அப்படி எஜமான் என்ன எக்ஸால் செஞ்சாங்க அவங்களுக்கு. அந்த உருஸ் பார்க்க பார்த்தோம்னா அப்படி என்ன எஜமான் அந்த எக்ஸால் செஞ்சாங்க. அங்க பலிகடா மாதிரி கிடக்குறாங்களா, அங்கேயே படுத்திருக்கிறாங்க சர்வசாதாரணமா. எவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் சுப்ஹானல்லாஹ் பார்த்தோம்னா அவங்க செஞ்சுட்டு போன அந்த திருக்கலிமா சேவை தான் இன்னைக்கு நம்மள இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும் போல. இந்த மஜ்லிஸ் இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு நிச்சயமா அல்ல ஒரு சபமாக்கி வச்சிருக்கிறோம். 100 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பைதியம் ஆகும். இந்த சேவையை செஞ்சாங்க. நம்மளுக்கு சில்சிலாவோட நாதாவா பீர்களா
நம்மளுக்கு தமிழான ஷேக்மார்களாம் நம்மளுக்கு வழிகாட்டிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. லாயிலா ஆண்டா நம்ம இங்க பேசுறோம்னு சொல்லி கேட்டோம்னா எஜமான் போட்ட பிச்சை அந்த திருக்கலிமாவோட அந்த தேர் தான் புறப்பட்டு காரைக்காலுக்கு வந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பெரிய சீதைகள் எல்லாம் நம்மளுடைய ஹலீம் நானா சொன்னாங்க. ஹலீம் நானா செஞ்ச விஷயத்தை நம்ம மறக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஹலீம் நானாவால தான் இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் நடக்குது. அவங்க முக்கியமான ஒரு நிஸ்பத். முத ஷேக் நாயகத்தை நாங்க ஜலால் சாஹிப் உட்கார்ந்து இருக்கிறார், அவங்க வீட்டுல தான் பையத்து வாங்குறோம். அப்பதான் ஹலீம் நானா கூட்டு வர்றப்ப ஹலீம் நானா சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து ஷேக் நாயகத்தை விசாரிக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஹலீம் நானா சொல்றாங்க, இங்க காரைக்கால் மஜ்லிஸ் ஆரம்பிக்கணும். முத வார்த்தை வந்தது அவங்ககிட்ட இருந்தான். காரைக்கால் ஒரு மஜ்லிஸ் வைக்கணும் சர்க்காருக்கும் தெரியாது. இவங்க ஹலீம் நானா வந்து இவங்க ரஃபீக் ஷா சர்க்காரோட முடிவுன்றது தெரியாது சர்க்காருக்கு. தாலீம்லாம் வருது எடுத்த உடனே மஜ்லிஸ்ல விடுறாங்க. தாலீம் சர்க்கார்ட்ட பேசிட்டு இருக்கிறப்பே எங்க இந்த தாலீம்லாம் பேசிக்க, நீங்க யாருமா நீங்க யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறமா சொல்றாங்க ஹலீம் மௌலா, நான் ரஃபீக் ஷா சர்க்காரோட முறியுது, நான் இத்தனை வருஷமா இங்க இருந்துட்டு இருக்கிறேன் காரைக்கால்ல, அல்லாஹ் எப்படி நிஸ்பத்தை ஏற்படுத்துறான் பாருங்க. இதெல்லாம் நடந்தது நம்மளுடைய ஜலால் மௌலா வீட்டுல. மிஸ்கின் இப்ப பக்கத்துல இருக்கிறான். அப்பதான் சொல்றாங்க, இங்க வந்து மஜ்லிஸ் ஆரம்பிக்கணும் சர்க்கார். மஜ்லிஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்க எஜமான் தான், ஹலீம் மௌலா தான் சொன்னாங்க. நாங்க எங்க யாருக்கும் அது தோணல. அவங்கதான் முத இங்க திருக்கலிமா மஜ்லிஸ் ஆரம்பிக்கணும், வாரம் இங்க ராத்திரி மஜ்லிஸ் நடத்தணும், கிக்ரு மஜ்லிஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு சொன்னவங்க அவங்கதான் சொன்னாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு நம்மளுடைய நவாஸ் மௌலா சுப்ஹானல்லாஹ் அவங்களால தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்துல அவங்க பிவி செஞ்ச எஹ்சான் இருக்கு பாருங்க, சின்ன பொண்ணு விஷயம் கிடையாது அந்த எஹ்சான். ஏன்னா ஆரம்ப காலம் இந்த மஜ்லிஸ் காரைக்காலுக்கு இப்போ ஒரு பழக்கம் இல்லாத மஜ்லிஸ். ஏன்னா ராத்திபி கிதாபை கொடுத்தா ராத்திபி கிதாபை வந்து பல படம்னு வச்சு ஓதிட்டு துவா ஓதி முடிச்சுட்டு போயிடுவாங்க. யாரை போடுறோம், அவனுடைய ஜாத் என்ன சிஃபாத் என்ன, இதை விளங்குறதுக்கு ஒன்னா அல்லாஹ் போன ராத்திபி கிதாப்ல அல்லாஹ்வோட போனை பத்தி பாடப்படுது, எல்லாம் உட்காந்து ஓதுறோம். ஆனா இந்த ராத்திபி கிதாப்ல யாரை போடுறோம், அந்த தலைவன் பால்படை தலைவன் எப்படிப்பட்டவன், அதை விளக்கத்துக்கு ஒரு மஜ்லிஸ் வேணுமே. அவன் யாரு, வெறும் கவிதைகள்ல வர்ணிச்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சா? அந்த கல்வில இறங்கணும் அந்த சாரம். ரப்பு நம்ம கூட இருந்து ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு தேவையான நிறைவேற்றிட்டே இருக்கிறான்றது வாயில சொல்லிட்டு இருக்கிறோம். இது கல்வில இந்த சாரம் இறங்கணுமா? அப்ப எப்படி இறங்குறது? இதுக்கு ஒரு மஜ்லிஸ் ஒன்று இருந்தா தான் முடியும். அப்ப எந்த மஜ்லிஸ்? அது இந்த மஜ்லிஸ் தான், அவர் எந்த மஜ்லிஸுமே கிடையாது. பாக்கி எல்லாம் தன்னை காட்டக்கூடிய மஜ்லிஸா இருக்கும். இங்க நம்மளை காட்டுறதுக்கு வேலையே கிடையாது. அதம்கே கோயி வசன்னகி ஒண்ணுமே கிடையாது. நாம சுத்தமா சார்ஜ் உருவப்பட்ட செல்லு, நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. ஷெய்கோன நிஸ்பத்தை இருக்கிறதுனால பவர் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா நம்மளாம் யாரு, வெறும் அதம் தான், அதம் தான். மாவும் உரியப்பட்டவர்கள், கம்ப்ளீட்டா உரியப்பட்டவங்க, எந்த இதுவுமே கிடையாது நம்ம கிட்ட. இப்ப சர்க்கார் நாயகம் அந்த ஒரு இல்ல அவங்க வாயில இருந்து அல்ல வெளியாக்கி வைக்கிறான். மஜ்லிஸ் நடத்தும் காரைக்கால் அம்மா வீட்டுக்கு தான் போறோம். அவங்க தான் மௌலா வர்றாங்க. மௌலா வந்து ஜலால் மௌலாவுக்கு ரொம்ப நெருக்கம், நம்ம நவாஸ் மௌலா. அப்ப சொல்றாங்க, முதல் மஜ்லிஸ் வைக்கணும், எங்க வைக்கிறது? நான் வரேன். சர்க்கார் ஆரம்ப காலத்துல செஞ்ச முஜாஹிதாக்கள்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போடுவோம். இன்னைக்கு யார் எந்த உலமாக்கள் அந்த மாதிரி செய்வான்னு எனக்கு தெரியல. அதாவது நாகப்பட்டினம் இதுல இருந்து பரவச்சேரில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் பஸ்ல வந்து, அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு இங்க காரைக்காலுக்கு வருவாங்க. காரைக்கால் வந்துட்டு நைட்டு புறப்பட்டு அவங்க கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்றி விட்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி புறப்பட்டு எங்க போய் சேருவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க. ஒரு காலத்துல ஆரம்ப காலத்துல காரைக்கால்ல கால்நடை ஆரம்பிச்ச டைம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கரெக்டா திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டுல மோலா வீட்டுல மஜ்லிஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சீதேவி அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு முன்பின் பாக்குறோம். வாழ்நாள் எல்லாம் இந்த மஜ்லிஸ் நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் அம்மா வந்து எல்லாருக்கும் டீ மறக்க முடியுமா? அந்த எக்ஸானுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? அல்ல அவனுக்கு பெரிய கைமாறு செஞ்சுட்டு இருக்கிறான் ரப்பு ஜல் ஷானு தஆலா. அவங்க குளிய அல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆக்கி வச்சிருப்பான். அந்த மாதிரி யார் ஒரு நாளைக்கு எனக்கு செய்யறதுக்கு தலையை சொல்லிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு காலமெல்லாம் செஞ்சாங்க. ஒரு வாரமும் ரைட்டா திங்கக்கிழமை சர்க்காருங்க வருவாங்க. வண்டியில கொண்டு போய் ஆரம்பத்துல வந்து நடந்து இதுல வந்துட்டு பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. பல சிரமங்கள். சர்க்கார் ஆரம்ப காலத்துல சும்மா வந்து திருக்கலிமா இங்க உட்கார்ந்து சும்மா உட்காருலாங்க. சர்க்கார் நாயகத்தோட வேர்வையை ரத்தமா செஞ்சாங்க அந்த காலத்துல. இந்த திருக்கலிமாவுக்காக அவங்க உழைப்பு தான் இன்னைக்கு இந்த திருக்கலிமான்ற இந்த பயிர் பூசி வளர்ந்து இன்னைக்கு மழை வீச ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலர் காரைக்கால எல்லாம் இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு முக்கியமான நிஸ்பத் நம்ம சர்க்கார் நாயகம்.
அந்த நிஸ்பத்துக்கு ஒரு உதவியா இருந்தவங்க நம்மளுடைய ஹலீம் மௌலா. அவங்க தான் முத சொல்றாங்க, சர்க்கார் காரைக்கால் ஒரு மஜ்லிஸ் வைக்கலாம் சர்க்கார் வேணும் சொல்றாங்க. வைக்கலாமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைக்கலாம். எங்க வைக்கலாம், என்ன செய்தி? முத வீடு கொடுத்தவங்க முத நடந்தது அவங்க வீடு தான். ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இது அவங்களுடைய ஒட்டகம் போய் நிக்குது பாருங்க. அப்போ அய்யூப் அன்சாரி அது எல்லாம் அவங்க வீட்டை போய் நிக்குது. அந்த மாதிரி முத திருக்கலிமாவோட தேர் பரப்பட்டு அவங்க வீட்டை தான் போய் நின்றுச்சு ஃபர்ஸ்ட். அங்கதான் நடத்தணும் வாரம். அந்த பரக்காத்துகள் அவங்களுக்கு கேமரா வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மோலா இந்த ஒரு மஜ்லிஸ் அறிமுகம் இல்லாத ஒரு மஜ்லிஸ். இங்க இருக்கக்கூடிய முரீதுகள் கூட நிறைய பேர் பழைய ஆளுங்க யார் இதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன் வந்து இதை வாரம் வைக்கணுன்ற அளவுல வைக்கலாம். அல்லது வச்சவங்க கூட தன்னுடைய வீட்டுக்குள்ள ரொம்ப ஹுசூயத்தா முடிச்சுட்டாங்க இந்த மஜ்லிஸா. இப்ப மக்களுக்கெல்லாம் போகணுன்றதுக்காக இந்த மஜ்லிஸுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தவங்க ஹலீம் மௌலா. அதன் பிறகு நிஸ்பத்தன் அந்த மஜ்லிஸ் நடத்துறதுக்கு முத ஊழ கொடுத்தவங்க அந்த நம்ம நவாஸ் மௌலாவோட அம்மா. இவங்க எங்க அம்மா, எங்களுக்கு அம்மா அவங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சீரியத்தனமான ஒருத்தவங்க மக்களை பார்க்கவே முடியாது. சர்க்கார் நாயகம் வர்றப்பெல்லாம் சர்க்கார் நாயகத்துக்கு விரத்தால ஒரு உணவு, ஒரு வித்தியாசமான இதெல்லாம் போட்டு கோழி கறி எல்லாம் போட்டு அழகா செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டா போல, இந்த திருக்கலிமாவை இன்னைக்கு நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறோம், ரப்பு பேச வச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு நிஸ்பத்தா அவங்க தாயை ஆக்கிக்கிட்டான். அவங்கள வந்து ஒரு முக்கியமான நிஸ்பத்தை ஆக்கிக்கிட்டான். அன்னைக்கு அவங்க மட்டும் இல்லை, இங்க கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, கஷ்டப்பட்டு ரப்பு ஜல்லஷானஹு தஆலா ஏதாவது நிஸ்பத்துல அதை எல்லாம் வளர வச்சிருப்பான். ஏன்னு சொல்லி கேட்டா, இஸ்லாம் இருக்குது, அது மேன்மை. அவன் அல்ல நான் வேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய பொருளை அவனே பொறுப்படுத்துக்கிறான். நம்மளாம் சும்மா நிஸ்பத்துகள், நம்மளாம் வெறும் நிஸ்பத்துகள். நம்மளால எல்லாம் முடியுது நம்ம ஒரு காலத்துல நினைக்கவே முடியாது. ரப்பு ஜல்லஷானஹு தஆலா கூட இருந்து ஒண்ணு நிறைவேற்றிட்டு இருக்கிறான். பாருங்க, மௌலா சொன்னாங்க ஏன்னு சொல்லி கேட்டா, அந்த திருக்கலிமா வந்து முத்தலக்கன். எல்லா ஃபிக்ஹ் கிதாப்லையும் பார்த்தோம்னா, ஹதீஸ் படங்கள்லையும் பார்த்தோம்னா முத கலிமாவோட படம் தான் வருது, வேற எதுவுமே வரலங்க. இது ஒண்ணு போதாது. இமாம்களுக்கு தெரியாதா தொழுகை முக்கியமானது, அஸ்ஸலாத்துல் மியராஜுல் முஃமினீன் சொல்லி எல்லாம் சொல்றாங்க. தொழுகை முக்கியமானது, ஹஜ் முக்கியமானது, நோம்பு முக்கியமானது, இது எல்லாமே முக்கியமானது. ஆனா இதையெல்லாம் காட்டுறதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும், அவங்ககிட்ட கம்ப்ளீட்டா அடிமையா போயிடணும். இது எல்லாம் யாருக்கு இங்க முக்கியமானது? ஒரு இஸ்லாம் இல்லாத ஒரு நபர் இருக்கிறாரு, பல கோடி ரூபாய் வருஷம் இந்த சக்காத்து கொடுக்குறாங்க அப்படின்றாரு. ஒரு சிக்கத் ஆயிடுமா? இஸ்லாம் ஷர்த்து, முஸ்லீம் ஷர்த்து. என்ன முஸ்லீம் ஷர்த்து? ஏவலு விளக்களையும் கம்ப்ளீட்டா நான் நம்புறது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தான் சகல தேவையும் உடனே பூர்த்தி செய்யறான்றது காமிலா இருக்கிறது அந்த நம்பிக்கையில. இதையெல்லாம் இருந்தா தான் நாம அடுத்த கட்டம் போக முடியும். இது எதையுமே இல்லாம நான் கூட கேள்விப்பட்டேன், நிறைய இந்து நண்பர்கள் வந்து நோம்பு காலத்தான நோம்பு வைக்கிறேங்க, நான் வந்து 27 அன்னைக்கு நான் நோம்பு வைக்கிறேன், அது ரொம்ப சிறப்பான நாள் சொல்லி சொல்றாங்க பெரியவங்க சொல்லிட்டு நிறைய நண்பர் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற நண்பர்கள் கூட சொல்லுவாங்க. நான் நினைச்சுக்கிறது சந்தோஷங்க, ஆண்டவங்களுக்கு நேர்வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செய்யறது. ஆனா ஒரு வச்சிருக்கிற நோம்பு சிக்கத்தாயிடுமா? சிக்கத்தாகிறதுக்கு சக்தி என்னங்க? ஹாஜத் ரவா அல்லாஹ் ஒருத்தவன் தான் அந்த நம்பிக்கை. திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இதை மொழியாம, இதோடைய சாரத்தை கல்புல வாங்காம இறக்காம அவர் எந்த அமல் செஞ்சாலும் அது என்னங்க? ஃபாசி தான், பாத்தியானது தான். அந்த அமல் எந்த கைகவுமே அவர் கொடுக்காது நன்மையில். அப்ப இந்த அடிப்படையை தான் நம்மளுக்கு சொல்லி தராங்க சர்க்கார் நாயகம் தான். ஒரு நொடி நாம புழங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டோம், இதுதான் புழங்கிட்டு இருக்கிறோம். பாருங்க சுப்ஹானல்லாஹ், நம்மளுக்கு கொண்டு வந்து இப்ப இந்த பூரியான்லாம் கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. எவ்வளோ இப்ப நம்ம பூரியான்ல பார்த்த உடனே நாக்கில் நம்மளுக்கு நீர் ஓட ஆரம்பிக்குது. எப்படி கொண்டு வந்திருக்காங்க ரப்பு ஜல்லஷானஹு தஆலா? அந்த நீர் எப்படி சுரக்குதுங்க? சில பேருக்கு நாக்கில் நீரே சுரக்க மாட்டுதுன்றாங்க. நாக்கில் நீர் சுரக்க மாட்டேதுங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து எனக்கு இதே வரமாட்டுது. ஏன் அந்த நீர் சுரக்கக்கூடிய நீர்ல டைலின், பெப்சின்னு சொல்லக்கூடிய நிறைய டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கு. மௌலாவுக்கு தெரியும் டாக்டர். எதுங்க சுரக்கக்கூடிய நீர்ல உமிழ் நீர் இருக்குதா? அந்த உமிழ் நீர்ல ரப்பு ஜல்லஷானஹு தஆலா செரிச்சு பசுமாக்கக்கூடிய அளவுக்கு அந்த டைலின், பெப்சின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹார்மோன்களை வச்சிருக்கிறான், நொதி நீர்களை வச்சிருக்கிறான். அதை வச்சு என்ன செய்யலாம், அதை அப்படியே நரைச்சி மாவாக்கி. ஏன்னு சொல்லி கேட்டா, அந்த நீர் சுரக்கலான்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு அந்த பசி எடுக்காது, சாப்பிட்றதுக்கு விருப்பமே வராது. அப்ப ரப்பு ஜல்லஷானஹு தஆலா இந்த நாக்கை என்ன செய்யறாங்க, நாக்கை நீர்லயே ஆட வச்சு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறான். இது மட்டும் கிடையாது, பேசுறதுக்கு நாக்குல நீர் வேணும். நாக்கு வறண்டு விட்டா நாக்கு நவராது, பேசி திணற ஆரம்பிச்சிடும், குளர ஆரம்பிச்சிடும். அப்ப ரப்பு ஜல்லஷானஹு தஆலா இப்படி நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான் போல. இதை தான் பார்க்க வச்சாங்க. மலக்குமார்கள் செய்யற, ஏன் மலக்குமார்கள் சொன்னாங்களா? அன்னைக்கே சொன்னாங்களா? ரத்னம் சிந்தக்கூடிய ஒரு கூட்டத்தையா எல்லாம் நீ படைக்க போறேன்னு சொல்லி கேட்டாங்க.
ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும், நான் அறிஞ்சவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொன்னானா எதுக்காக சொன்னான்றது இன்னைக்கு விளக்குது போலாம். ஏன்னு சொல்லி கேட்டா, மலக்குமார்கள் தேவைகளற்றவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. நிக்காக கிடையாது, கல்யாணம் கிடையாது, உழைச்சி மனைவி மக்களை காவந்து பண்ணணும், கல்யாணமே இல்லைன்ற மனைவி மக்கள் ஏது. அவங்களுக்கு ஒரே வேலை ருக்குனா ருக்கு தான். எத்தனை வருஷம் நின்றாங்க? அல்லாஹோட இல்முக்கு எவ்வளோ காலம் இருக்குதோ அவ்வளோ காலம் ருக்குலே நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ருக்குல 3 தஸ்பீஹ் சொல்றதுக்குள்ளேயே முதுகு என்ன ஆயிடுதுங்க, இடம் மாறி போடுது. அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமா இமாம் இவ்வளோ நேரம் நிற்கிறாரா, இவ்வளோ நேரம் தவில் செய்கிறாரு, இந்த ருக்குவை ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கல்புக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க மக்கள். ஆனால் அந்த மலக்குமார்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு போஸ்டர்னா ஒரு போஸ்டர் தான். தொழுகையில் ஒரு ருக்குன்னா ஒரு ருக்குன்னு தான். கேம்னா கேம்லேயே நின்றுட்டு இருப்பாங்க, ருக்குனா ருக்குலே நின்றுட்டு இருப்பாங்க, சுஜூதுனா சுஜூதுலே தலையை வச்சவங்க நிமிரவே மாட்டாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஆனால் நம்ம என்ன, நம்மளை ஜல்லஷானுகுத்தால அந்த மாதிரி எல்லாம் சோதிக்கல. மூணு தஸ்பீஹ் வேலை, 3 தஸ்பீஹ் அளவுக்கு நின்னா போதும். எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்குறான். மலக்குமார்களுக்கு அந்த சலுகை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லாமல் போயிடுச்சு அந்த சலுகை. ஆனால் சலுகையை கொடுத்துட்டு என்ன சொல்றான், இந்த அமல்களில் கூட குறைச்சி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அமல்கள் கூட குறைச்சே இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன். எதுக்காக தெரியுமா மன்னிக்கிறேன், நீ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற திருக்கலிமா நான் ஒருத்தன் வந்து ஆஜத்திரவன் ஏத்துக்கிட்ட பாத்தியா, அதனால உங்ககிட்ட என்ன நக்கசு ஏற்பட்டாலும் நான் பொறுத்துக்கிறேன். எவ்வளவு நக்கசு உன்கிட்ட வந்தாலும் நான் பொறுத்து உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சொன்னாங்க. எவ்வளவோ நம்மளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால மற்ற இபாதாத்துக்கள்ல நம்மளுக்கு நிறைய உதவி செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால. தொழுது இமா வெறும் கண்ணை அசைக்கே தொழக்கூடிய தொழுகை இருக்குது, ஒண்ணுமே முடியல, கையை கால அசைக்க முடியல, கிப்லா முன்னோக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கண்ணாலே அசைச்சு தொழுகிறதுக்கு அதுக்கு ஷரியத்து நம்மளுக்கு அனுமதி கொடுக்குது. இது எல்லாம் எப்ப தர்றான், திருக்கலிமா சாறு உள்ள இறங்குறதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த கடமை. அல்லாஹ் ஒருத்தவன் தான் ஹாஜத்ரவா, அவன் தான் சகலக்கூடிய வஸ்துக்கள்னு ஐநாயிரத்தி தேவை நிறைவேற்றுறான்ற அந்த கலிமாவோட விளக்கம் குலாசா இருக்கு பாருங்க, அது கல்புக்குள்ள இறங்கணும். அப்பதான் இதெல்லாம் நம்மளுக்கு. அதே இல்லை, ஒரு மனிதர் செய்யறாரு, எந்த அமலுமே கபூலாவாது, அவருக்கு டைமும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது அவருக்கு. சார் சரியத்துல என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து இலகுவாக்கப்பட்டிருக்குதோ, அதாவது தரூரத்தோட ஒரு நிலைமையில, கஷ்டத்தோட ஒரு நிலைமையில, ஒரு சந்தர்ப்ப நிலைமையில நம்மளுக்கு எதெல்லாம் இலகுவாக்கப்பட்டிருக்குதோ அது எதுவுமே அவருக்கு கிடைக்காம விடும். ஆனா நம்மளுக்கு ஒரு அடியானுக்கு இவ்வளத்தையும் செய்ய வச்ச ரப்பு ஜல்ல ஷானுத்தால என்ன நம்ம ஷர்த்து வச்சிருக்கிறான், முத்தலக்கன் என்ன சாஹிபே கலிமாவா இருக்கும். சாஹிபே கலிமா காலையிலேருந்து படுத்து தூங்குற வரைக்கும், தூக்கத்திலையும் சரிதான் என் ரப்பு ஜல்ல ஷானுத்தால கூட இருந்து ஒவ்வொரு மூச்சையும் எனக்காக அவன் விட்டு இருக்கிறான். இந்த பாவியோட மூச்சை நிற்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரப்பு ஜல்ல ஷானுத்தாலாவுக்கு. ஆனா கருணையே உருவான ரப்பு, 70 தாயை விட கருணை உள்ள மிக்க ரப்பு என் மூச்சை நிறுத்தி விடாம, என் பேச்சை நிறுத்திடாம என் கூட ஐநா இருந்து நான் உறங்கி விடுகிறேன், என்னுடைய உடம்புகள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து விடுகிறது, எல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி லேசாகி போயிடுது. ஆனா லூசு லேசாக்காம என் தாயை விட, என் தாய் கூட சத்து நேரம் முகத்தை சுழிச்சிடுவாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அசைக்கிட்டே இருக்கும், தூங்கி தொலைய மாட்டேங்குது மூதவிம்பாங்க. ஆனா ரப்பு ஜல்ல ஷானுத்தாலா என்னைக்காவது என் கல்பை இருக்கிறதுல நான் தான் அப்பையிலேருந்து ஏக்கிட்டு இருக்கிறேன், இதே பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டா நம்ம நிலைமை என்னங்க ஆகும். அல்ல லப்பு டப்பா நம்ம ரப்புன்னு துடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ரப்பு ஜல்ல ஷானுத்தாலா. அதே மாதிரி இரவுல நம்ம பிறண்டு படுக்கிறோம, நாமளை பிறடுறோம், நம்ம யாராவது சுயமா பிறல முடியுமா? அந்த நேரத்தில் பிறல்ற ஞாபகம் நம்மளுக்கு இருக்குமா, போல மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுமா? அது இதெல்லாம் அது எதேச்சா நடக்குது, எப்படி நடக்குது, அனிச்சை செயலா நடக்குது, எப்படி நடக்குது? அவன் பிறட்டுறான்றான். என்ன அல்லாஹ் சூரே கஹ்ஃப்ல சொல்றான், நான் பிரட்டி போடுறோன்றான். அவங்கள யார், அந்த குகை வாலிபர்களை நான் புரட்டி போட்டோம் இல்லைன்னு சொல்லி கேட்டா என்ன இருக்குங்க, பெட்சோர் வந்துருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி நம்மள கூட இருந்து நம்ம தேவை நிறைவேற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. உன் கல்லிபுகும் ஜாத்தல் யமீனி வ ஜாத்த ஷிமால் நு கல்லிபுகும் நாம் செய்றோம்ன்றான். சுப்ஹானல்லாஹ், உன்னை தூங்க விட்டு நாம் போட்டு நு கல்லிபுகும் நாம் செய்றோம் அப்படின்றான். உன் திறமை கிடையாது, உன்னோட இது நினைச்சுக்காத. இது நீயா உன்னுடைய மூளைக்கு திறமை வந்து நம்ம பரண்டு படுப்போம், நீ படுக்கிறதே கிடையாது. நீ தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற, உன்னுடைய உறுப்புகளை எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சு உன்னை நான் பக்கத்துல இருந்து ஐநா பரண்டி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் அடியானுக்கு கழுத்து சுழுப்பு வந்துடக்கூடாத, என் அடியானுக்கு பெட்சோர் வந்துடக்கூடாத. இது இது நம்ம பரண்டி படுக்கிறதோட நிலைமை எப்பன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ப்ரொலாங்டு பேஷண்ட் பெட்ரிட்டன் பேஷண்ட்னு சொல்லுவாங்க. படுக்கையிலே கிடக்கக்கூடிய பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களை எடுத்து குளிப்பாட்டு. எங்க தாய்க்கு நாங்க பார்த்தோம், முதுவெல்லாம் புண்ணு குழியா புண்ணா போயிடும் போல. அல்லாஹு அக்பர், கொடூரம் அது.
அல்லா எல்லாரையும் பாதுகாக்கணும் ரப்ப ஜல்ல ஷானுத்தால. அந்த மாதிரி கொள்ளுறோம். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தமாக கழுவி அதில் வந்து இது போட்டு இது போட்டு பொய்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷனை போட்டு சுத்தமாக அந்த புண்ணையெல்லாம் ஆற்றி, ஏன்னு சொல்லி கேட்டால் அந்த பெட்மிண்டனில் படுக்கிறது எவ்வளோ பெரிய கொடூர ஒரே மரத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் போல. ரப்பு எவ்வளோ கருணை உள்ளவன். நம்ம நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம காலங்களில் அவனோட ஞாபகத்தில் இருக்கிறோன்ற இல்லையோ, ஆனால் அவன் நம்மளோட ஞாபகத்திலே இருந்துட்டு படைச்சடியான கை விடுறதே கிடையாது ஒரு நொடியும். என்ன காரணம்? ஒரே ஒரு பார் களிமா சொன்னான். டெய்லியா சொல்லிட்டு இருந்தோம் களிமா. டெய்லி சொன்னமா களிமா? வாயால சொன்னமா? சொல்லவே இல்லை. ஆனா அந்த களிமாவோட சாரை உணர்ந்து நம்மளை வாழ வச்சுக்கக்கூடியது சில்சிலா தான். அது கல்புக்குள்ள இறக்குது நம்மள. ஒரு நொடி இறங்கிட்டே இருக்கிறாங்க சர்க்கார் நாயகம் சொல்லக்கூடியது. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம எத்தனையோ சொல்லுவேன், ஆபீஸ்ல எவ்வளவோ விஷயங்கள் மலை மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரப்பு ஜல்ல ஷானுத்தால பனி மாதிரி ஆக்கிடுறான். எப்ப இந்த மஹ்லூக்காத்துகள்ல அதோட ஜாத்துல அதம்னு நாம பாக்குறோம். அது சிஃபாத்துல நாக்கிஸ், இந்த அஃபார்ல மஜ்பூர், ஆசார்ல முக்தாக். இப்ப நாம பெரிய பெரிய லெவல் ஆபீசர்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆபீசரும் ஒரு மூடுல இருப்பாங்க. எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. எல்லா மூடையும் ஏற்படுத்தக்கூடிய ரப்ப நாம கையில வச்சுட்டு இருக்கிறோம் போல. அது எந்த மூடா இருந்தாலும் மூடிக்கிட்டு போயிடுவான் பேசாம. அவனை ஒரு பார்வை களிமாவோட பார்வை பார்க்கணும். அடே அதுமே நீ பிஸ்ஸாத் நீ என்ன செய்ய முடியாது, நஃபோ தரோரோ செய்யவே முடியாது. உன்னை கொண்டும் சுயமா எந்த நன்னியத்தையுமே வெளியாகிறது கிடையாது. உன்னையும் என்னையும் காட்டிட்டு காணத்தான் உதவுதுல ரப்பு. அவன் தான் சாஹிபே அஸ்பாப். அவன் தான் காரண காரியங்களை உண்டாக்கக்கூடியவன். நன்மைக்கு தீமையும் அவன் தான் வந்து இதா இருக்கிறான், தலைவனா இருக்கிறான். அவன் வெளியாக்கிட்டுப்பான். அதனால நீ ஓட்ட எதுவுமே கிடையாது, திறமை கிடையாது. நீ பிசாத்து உன்னுடைய சொந்த சாத்தை கொண்டு சுய சாத்தை கொண்டும் நீ யாருக்கும் நன்மையை தீமையும் செய்யவே முடியாது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆபீசர் ஆட்டோமேட்டிக்கா ரோபோ உண்டாகுது நம்மளை பார்த்த உடனே. இந்த ரோபோ எப்படி ஏற்பட்டுச்சு? எதை வச்சு கொடுக்குறாங்க ரப்பு ஜல்ல ஷானுத்தால? அந்த திருக்கலிமாவோட பெருமைங்க அது. அல்லாஹ் நம்மளுக்கு போட்ட பிச்சை அதில் புழங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மஹ்லூக்காத்துகள் எல்லாம் நம்ம அடிமையாக போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னு சொல்லி கேட்டா இந்த மஹ்லூக்காத்துகள் தெரிஞ்சோ தெரியாமலும் அதுக்காக தான் இயங்கிட்டு ஒரு என்ன காட்ட ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு. என்ன காட்ட ஆள் இல்லை? நான் அல்லாஹ்வோட அடிமையா இருக்கிறேன், நான் பந்தகியா இருக்கிறேன்னா, நான் எதுவும் இல்லாம இருக்கிறேன்னா, என்ன ரப்பு ஜல்ல ஷானுத்தால தானே எனக்கு வந்து ஒரு நொடி கொடுத்துட்டு இருக்கான். சப சிஃபாத்தின்னு கொடுத்து என்ன காட்டிகிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும். ஏன்ட்டு நஃபோல் அவன் தானே வெளியாக்குறான். நான் சுயமத்தில் ஒண்ணுமே கிடையாது, நான் ஜீரோ பாச்சா அப்படின்றத இந்த மஹ்லூக்காத்துகள் அத்தனையும் ஒரு நொடியும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ரப்போட தவஜுவுக்கு ஒரு நொடி ஏங்கிக்கிட்டே இருக்குது. அவன் உஜூதுல இடம் பெறதுக்கு ஒரு நொடியும் அவன் உஜூதுல காட்சியளிக்க ஏங்கிக்கிட்டே இருக்கு. ஹர ஆன அந்த எண்ணத்திலே தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா கருணையுடைய ரப்பு ஒரு நொடியும் அவங்களுக்கு ஏங்கினாலும் ஏங்கட்டினாலும் எந்த நிலையில இருந்தாலும் ரப்பு ஜல்ல அவனுக்கு பெரிய கருணையை கொண்டோம் நம்மளுக்கு சப சிஃபாத்துகளுக்கு காமிலா காட்டிக்கிட்டே இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். நாம் அவனை மறந்துட்டாலும் கூட அவன் நம்மளை ஒரு நொடியும் மறக்கிறதே கிடையாது. இப்போ பெரியார்களே, இந்த மஜ்லிஸில் வந்த பரக்கத்து எல்லாங்க நம்மளுக்கு நம்மளை மறைச்சி ரப்ப காட்டக்கூடிய மஜ்லிஸ். அது இங்கேயோட முடிஞ்சிருந்தா நிச்சயமா முடியல. இந்த பயிற்சி நம்ம வெளியே போனாலும் நம்மளுக்கு ஏற்படுது. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு தொண்டையில் இது ஹிக்கப் வந்துடுது, இருமல் வந்துடுது. இருமல் வந்து என்ன ஆயிடுதுங்க, கல்லட்ஸுக்குள்ளே போகக்கூடிய உணவு போயிடுது. இது மூச்சு டக்கியாக்குள்ளே போயிடுது. டக்கியா மூச்சு குழா இருக்க அந்த குழாக்குள்ளே போயிடுது. கலந்து திணறணும், கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. உள்ள ஒரு எரிச்சலாக இருக்குது நெஞ்செல்லாம். பாருங்க, சத்த நேரம் அதோட ரப்பு ஜல்ல ஷானுத்தாலா அது சத்த நேரம் ஒரே ஒரு நொடி அந்த மூடி திறந்ததுனால உணவு சாப்பிடக்கூடிய உணவு கல்லட்ஸுன்ற அந்த உணவு பைக்குள்ளே போகாம ட்ரக்கியான்ற மூச்சு குழாக்குள்ளே இறங்குது. இறங்கின உடனேயே ஏற்றுக்கிட்டு தும்பலும் இருமலும் வருது. எல்லாம் எப்படி வெளியாக்குறாங்க? அதை இருமல் மூலமா வெளியாக்கி வைக்கிறான் ரப்பு ஜல்ல ஷானு. ஒரு தும்பலை கொடுக்குறான், இருமலை கொடுக்குறான். அது உள்ள தங்க வைக்கிறதே கிடையாது. ஒரு அடியானுக்கு எதையெல்லாம் கஷ்டம் தருமோ அதை ரப்பு ஜல்ல ஷானுத்தாலா ஏதோ ஒரு நிஸ்பத்தில் அது வெளியாக்கி வச்சிடறான் ரப்பு ஜல்ல ஷானுத்தாலா. யார் செய்ய மோலா? இது யார் செய்ய முடியும்? பக்கத்துல இருந்து அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் மோலா. இந்த சகல உணவுகளும் செரிக்கிறது என் திறமையை கொண்டா செலுத்திட்டு இருக்குது. என் திறமையா சொல்லுங்க? அவன் கருணையே கருணை. அவன் கருணையே கருணை. ஒரு நொடி கூட என் திறமையான நினைச்சோன்னு கேட்டா என்ன மாதிரி அயோக்கியமே யாருமே கிடையாது. அவன் கருணையே கருணை. நான் என்னென்னமோ சாப்பிட்றேன், என்னென்னமோ செய்யறான், எவ்வளவோ பயிற்சிகள் செய்யறான். எந்த பயிற்சி எந்த இது செஞ்சு ரப்பு முன்னக்க ஒன்றும் நடக்காது. அவன் ஜல்ல ஷானுத்தாலா நாடி ஒரு நொடியும் அதை செய்ய வச்சிருக்கிறான். உன்னை காவந்து பண்ணிட்டே இருக்கிறான். உனக்கு இராதா கொடுத்தவன் அவன் தான். உனக்கு இராதா கொடுத்தவன். அவன் இராதா கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா இங்க எதுவுமே செய்ய முடியும். ஒரு நாளவே முடியாது சுத்தமா. அவங்களால எந்த அவளுமே செய்ய முடியாம போயிடும். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி மஜ்லிஸ்ல கிடைக்கக்கூடியது என்னங்க? திருக்களிமா, பியூர் திருக்களிமா, அசல் 24 கேரட் திருக்களிமா. இது மற்றவங்களாம் திருக்களிமாவை திக்ரு செய்யறதோட முடிச்சுக்குவாங்க.
அந்த திக்ரு செய்யறது இல்லாமல் நம்ம தாக்கிரின்னு அபதா அந்த 24 மணி நேரம் அந்த திருக்களிமாவை எப்பொழுதுமே வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கமான பாக்கியத்தை ஸ்ரீகராக நம்மளுக்கு போட்டாங்க. அதை நிச்சயம் அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா கருணையை கொண்டும் இதை வாழ்நாளெல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா உங்களுக்கு எனக்கு பிச்சையாகப்படுவானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று அல்லாஹ்வுடைய பகலை கொண்டு கும்பகோணத்துல பட்டமளிப்புலாம் வச்சிருந்தாங்க. ஜாமியா இலாஹியாவுடைய பட்டம் எல்லாம் நிறைய உலமாக்கள் மதரசாக்களுடைய நிறைய மதரசாக்களுடைய மதரசுகள் எல்லாம் வந்திருந்தாங்க. மிஸ்கினுக்கு ஒரு 25 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எஜமானுடைய அந்த கலாமை சர்க்கார் சொன்ன செய்திகள் தான் நான் சொன்னேன். ஒட்டுமொத்த சபையும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சொந்த சரக்கு எதுவும் கிடையாது. என் ஷேகநாயன் சொன்ன சில வார்த்தைகள், என் ஷேகநாயன் மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து மாத்திரை நீ மாத்திரை, நீ நன்மையும் செய்ய முடியாது, நீ தீமையும் செய்ய முடியாது. உன்னிலிருந்து நன்மை செய்பவனும் அவனே, உன்னிலிருந்து தீமை செய்பவனும் அவனே. என் ஷேகநாயகத்தில் ஒரு முரீது சர்க்கார்கிட்ட கேட்டாங்க, நிஜமா நீங்கள் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றீங்களே, இதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் பண்ணுவேன், இதுவே தீமை தருமேன்னு சொன்னாங்க. நிஜமா சொன்னாங்க, இது எப்படி சுயமே நன்மை செய்யாது, சுயமே தீமையும் செய்யாது. எனக்கு நன்மை செய்ய வேண்டும் இதை நம்பலை, நான் தீமையை செய்யும் என்று நம்பலை. மௌலாவத்தாலா தான் டாக்டர் சூரத்தில் இருக்கிறான், அவன் கொடுத்தான். ஷாஃபி அல்லா தான், இது நிஸ்பத் தான். சரி, நிஸ்பத்துக்கு இல்லை அல்லாஹ்தாலா கண்ணியப்பட்டு சொல்கிறான்னு அந்த வார்த்தை வாயில போட்டுக்கிறாங்க. இந்த செய்திகள் தான் சொன்னாங்க ஜமானுடைய 4 செய்திகளை விளைஞ்சிங்களா. ஒட்டுமொத்த சபையும் அழுகுது. அப்போ என்ன விளங்குது, ஷேகுமார்களுடைய அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த கனெக்ஷன் அது ரொம்ப பெருசு. அது கேரண்ட் கனெக்ஷன் இருக்கணும். நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், ஏமா ஒரு துருப்பிடிச்சி போன கம்பி, துருப்பிடிச்சி போன கம்பி எடைக்கு போட்டாலும் வேணாம், ரொம்ப வீணாக போச்சு பையன், எடைக்கு எடுக்க முடியாது பையன்னு சொல்லிடுவோம். குப்பையில் போட்டு போங்க பையன். எனவே கொஞ்சம் நவுந்துங்க, தாய்மார்கள் மேலே போட்டு. வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க உள்ள போயிரு, மேலே போயிடம்மா, மேலே போயிடலாம்மா. சரி, இங்கே படி இங்கே இருக்கு அம்மா, படி இங்கே இருக்குமா. சரி, ரூமில் உட்காரு. அவங்க சேர் போடுமா. அம்மா வயசானவங்க சேர் போட்டிருக்கீங்களா. அம்மாவுக்கு சேர் போடு. அந்த ரூம் கூட உட்காந்துக்கலாம். தாய்மார்கள் வயசானவங்க வந்தாங்கன்னா அங்கே ரூம் வரும். சரி, வக்கீல் மலை துரு பிடிச்சி போன ஒரு கம்பி எடை போட்டாலும் வேணான்னு தான், அது துப்பில் போடுங்க, அதுக்கு ரொம்ப எடை போடுவாங்க. சரிங்கம்மா, அந்த துரு பிடிச்சி போன கம்பியோட ஒரு நல்ல கனெக்ஷன் உள்ள ஒயரை கொண்டு ஜாயின் பண்ணிட்டோம். அது அந்த ஒயர் ஓட்டையில் விட்டு சொருவியாச்சு. இப்போ தொட முடியுமா அதை டாக்டர் சாப்? ஒயரு சொருவி அந்த கம்பி இருக்கு, ஒயரை கொண்டு நல்லா ஜாயின் பண்ணிவிட்டோம். இப்போ கையில் தொட முடியுமா அதை? தூக்கி போட்டுறாங்களே, கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா ஆளை காலியே பண்ணிடும். ஆளையே காலி பண்ணக்கூடிய பவர் அதில் எப்படி வந்துச்சு? அது ஒன்றுத்துக்கும் இல்லை. ஆனால் கனெக்ஷன் சரியான கம்பியோட இருக்குது. இது ஒன்றுத்துக்கும் இல்லைனாலும், ஒன்றுத்துக்கும் உதவாத கம்பினாலும் கனெக்ஷன் எங்கே இருக்குங்க? சரியான கம்பியோடு இருக்கு. இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பாக்ஸோட கனெக்ஷன் இருக்கு, அந்த ஒயர் பாக்ஸோட கனெக்ஷன் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் வச்சுருப்பாங்க, என்ன வச்சுருப்பாங்க? அந்த மீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டர்லாம் பொருத்தி வீடு கட்டி முடிச்ச பண்ணி என்ன சொல்லணும்? இப்போ நம்ம கொண்டு போய் கவர்மெண்ட்டில் எழுதி கொடுக்கணும், கனெக்ஷன் கேட்கணும் இல்லையா? இப்போ நாமளாக கொண்டு போய் கம்பி எடுத்து சொருக முடியுமா? போய் கம்பத்தில் நம்ம எழுதி வச்சுட்டு வரணும், பணம் கட்டிட்டு. இப்போ அவர் என்ன செய்வார்? அங்கேருந்து வந்து கம்பத்திலிருந்து கனெக்ஷன் எடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு கம்பி ஜாயின் பண்ணுவார்.
ஜாயின் பண்ணி சுவிட்சு போட்ட உடனே தான் எல்லா லைட்டும் எரியும். அது வரைக்கும் லைட் இருக்கும் எரியுமா? ஃபேன் ஓடுமா? ஃபேன் இருக்கும் ஓடாது, மிக்சி இருக்கும் ஓடாது, கிரைண்டர் இருக்கும் ஓடாது, ஃப்ரிட்ஜ் இருக்கும் வேலை செய்யாது, வாஷிங் மிஷின் இருக்கும் வேலை செய்யாது, ஹீட்டர் இருக்கும் வேலை செய்யாது. எல்லாம் கம்முன்னு கிடக்க வேண்டியதுதான், வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இந்த லைன்மேன் வந்து கனெக்ஷன் கொடுப்பாரு, கொடுத்து போய் சுவிட்சு போடுவார், எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உள்ள 1000 கமாலாத்துகள் இருக்கலாம், ஷேகுடைய கனெக்ஷன் வந்தாதான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உன் கண்ணு தான். ஆனா ஷேகுடைய கனெக்ஷன் அந்த கண்ணு மௌலாவை பார்க்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் வஸ்துக்கள் தான் தெரியும் கண்ணுல. கனெக்ஷன் இல்லாத வரைக்கும் ஃபேனை ஓட சொன்னா சுத்தலாம், நீ என்ன கையில போட்டு சுத்தலாம், ஒரு குச்சி வச்சு சுத்தலாம், இப்படி சுத்தாது ஃபேன். இந்த மாதிரி ஃபாஸ்டா ஓடாது. அது வரைக்கும் நாவு தான், நீ பயான்லாம் சொல்லலாம். ஆனா எப்ப ஷேகுடைய கனெக்ஷன் வந்துருச்சோ அது இறை ஞானங்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த சொல்லு உலகத்தையே அசைக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் உன்ட்ட ஹார்ட் இருக்கு, துடிக்கும், ரத்தத்தை தான் பம்ப் பண்ணிட்டு இருக்கும், அது வேற வேலை செய்யாது. ஆனா எப்ப அந்த ஹார்ட்ல மௌலாவுடைய கனெக்ஷன் வந்துருச்சோ அந்த ஹார்ட்ல அல்லாஹ் குடி வந்துடுவான். அது இறைவன் வாழும் இல்லம் ஆயிரும். உன் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் ஆயிரும். அல்லாஹ்வுடைய அரிசுல்லாவாயிரும், அல்லாஹ்வுடைய அரிச சுமக்கக்கூடியதாயிரும். அந்த கனெக்ஷன் வரும். அப்படி அந்த கனெக்ஷன் அங்கேருந்து நூறு நாயத்திட்ட ஃபைஜி நாயத்திட்ட நூறு நாயகம் ஹோசின் நாயகம் அப்படியே ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் அங்கேருந்து மௌலாட்டிருந்து கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு பயது. அந்த கனெக்ஷன் இருந்தால்தான் அந்த ஒயருக்கு மரியாதை. யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ஜெய் அந்த ஒயர் கனெக்ஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மரியாதை கிடையாது. அது மாதிரி இந்தெல்லாம் நமக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். எதுவரை காமிலான ஷேகமாருடைய தொடர்பு உனக்கு இருக்கிறதோ எல்லா இடத்துல தனி மரியாதை அல்லாஹ் உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா மேலே கொண்டு வந்துடும். நீ நாம தனியா இருக்கிறோன்னு நினைக்காத, நீ அந்த ஷேகுடைய கனெக்ஷனை ஒழுங்கா பிடிச்சிக்கோ, அல்லாஹ் தஆலா உன்னைய எங்க கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருவான். ஜி உன் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் உட்கார வச்சிருவான். உன்னுடைய சிந்தனையில அல்லாஹ் தஆலா குடி வந்துடுவான். கும்பகோணத்தில் பார்த்தான், அது எல்லாம் அழுகுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ நம்ம திறமை இல்லை, அது நான் நம்மளே காட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. எங்கேயுமே ஹுதுபீனி வேணாம், என்னை காட்டணும், என்னை பெரியார நினைக்கணும். நீ ஹுதாபீனி கொண்டு வா, நீ அல்லாவை கொண்டு வா. நீ உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் பேச்சிலையும் அல்லாவை காட்டு. அல்லாஹ் தஆலா உன்னை அந்த மக்களுக்கு காட்டுவான். உன் குறைகளை மறைத்து நிறைவா காட்டுவான் அல்லாஹ் தஆலா. நம்ம வேலை என்ன பை? 24 மணி நேரமும் யாரை காட்டணும்? அல்லாவை காட்டணும். யார் வந்தாலும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் அல்லாவுடைய காதல கல்வியை நிரப்பிடுச்சு. யாரையும் நீ சந்திப்பதாக இருந்தால் உன்சே மிலானே கேலியே அவர்களை அவனோடு சேர்த்து வைக்க பாடுபடு. நசமானே கேலியே அவர் ந கமானே கேலியே. இவங்கள்ட்ட பேசி மழுப்பி எவ்வளோ காசு வாங்கலாமா அல்லது டைம் பாஸ் ஆகுமா என்பதற்காக வேண்டி வேணாம். ஒரு நிமிஷம் யாரும் கிடைச்சாலும் அவங்க ஏதோ ஒரு செய்தி அல்லாஹ் பத்தி சொல்லிடுறாங்க. அவன் கல்வி அல்லாஹ் பக்கம் ஜாயின் பண்ணிடு. கிஸ்ஸே ஹம் மில்தே ஹே ஹம் உஸ்கா சுனா தேதே. நாங்கள் யாரை சந்தித்தாலும் அவனை பற்றி செய்தியை அவன் கல்வில போட்டு வச்சிடறோம். ஹம் புலாத்தே ஹே உன்சே மிலானே கேலியே. இவரை அழைக்கிறோம் அவனோட சேர்த்து வைப்பதற்காக. இந்த பாணியை கடைபிடிச்சு ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சா ஒரு வாரத்தை சொல்லு அல்லாஹ்வை பற்றி, 10 நிமிஷம் டைம் கிடைச்சா அவ்வளோ நேரம் சொல்லு அல்லாஹ்வை பற்றி. அப்போ அல்லாஹ்வுடைய காதலர்லாம் அவங்களை ஆக்கிடு. கொஞ்ச நேரம் கூட விடாது, அல்லாஹ்வுடைய காதலர்லாம் ஆக்கிடு. அவனே காட்டு. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய கமாலாத்தை அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சு. அந்த கவலையே உனக்கு வேணாம். என்னை மக்கள் யாரும் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, மக்கள் என்னை புகழ்வாங்களா போட மாட்டாங்க, நமக்கு எதுக்கு புகழ், எதுக்கு மரியாதை. நீ அவனோட அந்த மக்களை சேர்த்து வச்சிரு, அவர்களோடு அவனை கொண்டு போய் ஜாயின் பண்ணிடு, அவன் கல்வில லா இலாஹ இல்லல்லாஹ் விதைக்க வச்சிரு. அப்புறம் பாரு அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுக்குறான்னு. ஏதோ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம், அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டாங்க, இந்த ஊரில் எந்த ஆலிம்கள் வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிட கூட்டி வர்றது, நூற்றுக்கணக்கான விருந்து நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வந்துருக்குறாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் சாப்பிட்றேன் உங்கள் வீட்டில், ஆனால் ஒரு ஷர்த்து. ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று கூட்டி போய் விதவிதமான நாஷ்டாவே 8 வகை வச்சுருந்தார். இவ்வளோ நான் சாப்பிட மாட்டேங்க நிஜமானே. எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு, நீ ஒன்று டேஸ்ட்டு பார்த்தாலே சரியாக போச்சு. இட்லியும் சட்னி ஒன்று அந்த தேங்காய் பாலும் அந்த இடியாப்பம்
இப்படி புரோட்டா கறி 8 வகை வச்சிருக்கிறார். அந்த எஜமானே உங்களுக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷம் எஜமானே. அப்போனா சரி ஒரு ஷரத்து என்ன, நீங்கள் ஃபஜ்ர் தொழுகை போனீங்களா? இல்லை. சரி 2 ஷரத்து. ஃபஜ்ர் தொழுகை இனிமேல் 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும். 1. 2வது தாடி வச்சார். தாடி இல்லாமல் இருந்தாங்க, தாடி கொஞ்சமாவது வைக்கணும். வைப்பீங்களா? சாதா செய்யுங்க. அவங்க மானார் இருந்து அவரையும் கூப்பிட்டு வாதா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் நாங்கள் தாடி வச்சிடறோம், இனிமேல் நாங்கள் வந்து தொழுக ஆரம்பிச்சிடறோம். அப்போ உட்காந்து சாப்பிட போடு நினைச்சிங்களா? இது என் ஷேக் ஏன் பயப்படுற, என்ன இப்படி சொல்கிற? அடுத்த நாள் ஒரு வீட்டு சாப்பாடு கூப்பிடுவார், என்ன கூப்பிடாத, தேமந்திரிக்கு கூப்பிடாத. இப்படி விட்டு சொன்னால் நாளைக்கு வந்தால் ஒரு வீட்டை சோறு போடுவாரான்னு தெரியலையே, போடாத. எனக்கு என் ரப்புக்கு விருந்தாளியா நான் என் ரப்பு வீட்டு விருந்தாளி நான் ஜி. நான் அவங்க ரசூல்லாவுடைய வீட்டு விருந்தாளி. எனக்கு என்ன கவலை? முத்து நபி மதீனத்து துப்புரவு தொழிலாளி, நான் மதீனாவுடைய துப்புரவு தொழிலாளி, அதனுடைய வாட்ச்மேனுடைய கூட்டுறவன். எனக்கு சம்பளம் அங்கிருந்து வரும், இவர்களுடைய சம்பளம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. முத்து நபி முழு அடிமை நான், மதீனத்து துப்புரவு தொழிலாளி, ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். உப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். மறுவேளைக்கில்லாத நான், இடைவிடா விருந்தினன் நான். மறுவேளைக்கில்லாத நான், மாணவியின் இடைவிடா விருந்தினன். மறுவேளை திங்கிறதுக்கு காசு இல்ல, அடுத்த சாயா குடிக்க 5 ரூபா காசு இல்ல, ஆனா எஜமா விட்டு விருந்தாளி நான். என் வேலை அவங்கள பத்தி புகழ் பாடுவதுதான், என் வேலை ஹக்குடைய புகழ் பாடுவதுதான், ரசூலுடைய புகழ் பாடுவதுதான். எனக்கு சோறு போறது அவங்க வேலை, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றது அவங்க வேலை, இங்க சட்டை வாங்கி தர்றது அவங்க வேலை, அவங்க புகழ் பாடுறது என் வேலை. நான் என் வேலையை ஒழுங்கா சேரனே இல்லையோ அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஒரு வேலை பட்டி இல்லாம கொடுக்குறாங்க. மறுவேளைக்கு இல்லாத மனைவி இடைவிடா விருந்தினன் பட்டினியை அறியாத பாசனபி பணியாளன். இலாஹி கவர்மெண்டுடைய சர்வன்ட் நம்ம. இந்த மாதிரி யாருங்க? இலாஹி கவர்மெண்ட் சர்வன்ட், காரைக்கால் கவர்மெண்ட் சர்வன்ட், நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ட், நாமெல்லாம் இலாஹி கவர்மெண்ட் சர்வன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுந்துரும், தமிழ்நாடு கவர்மெண்ட் மாறிடும், காரைக்கால் கவர்மெண்ட் மாறும், உலகத்து கவர்மெண்டே மாறும், இலாஹி கவர்மெண்ட் மாறவே மாறாது. பாசனபி பணியாளன் பட்டினியை அறியாத உப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி உப்பில்லா படு ஏழை நான், நபி அபி வ உம்மி ஃபிதாக யா ரசூல், அன வ அஹ்லி ஃபிதாக யா ரசூல், அபி வ உம்மி ஃபிதாக யா ரசூல், அன வ அஹ்லி ஃபிதாக யா ஹபீபல். அவங்க போய் நின்று நீ எஜமானுடைய குலாமாயிரு. எங்க போனாலும் அல்லாஹ் பத்தி பேசு, எங்க போனாலும் ரசூலை பத்தி பேசு. ஜாகும் தேரா நாம் இறைவா உன்னை பத்தி சொல்லு, ஹபீப் நாயத்தை பத்தி சொல்லு, ஹபீப் சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், என் ரசூலை பத்தி முழங்கணும். எந்த ஞானங்களை, எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தன் வாழ்நாளெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த வேர்வை சிந்தினார்களோ, முள்ளிலே நடந்தார்களோ, கல்லில் நடந்தார்களோ, பாலைவனத்தில் ஜிஹாதுக்கு சென்றார்களோ, காலிலே செருப்பில்லாமல் பாலைவனத்தில் சென்றார்களோ. ஒரு போர் பனு முஸ்தலக் போர்னு நினைக்கிறேன், காலில் சஹாபாக்கு செருப்பில் நடக்கணும், பாலைவனத்துக்கு கொடூரமான வெயில். ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் இந்த பழைய துணி எடுத்து காலில் கட்டிக்கிட்டாங்க. பழைய துணி வீணா போனதாக காலில் கட்டிக்கிட்டு நடந்தாங்க. அதனால காலில் கட்டு போட்ட போர்னு அந்த பேருக்கு பேர், செருப்பு கூட இல்லைங்க. அப்படியே சஹாபாக்களை உழைச்சு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என் பக்கம் கொண்டு சேர்த்துருக்கிறாங்கன்னா வீட்டை படுத்துங்கிறதுக்காக வேண்டியா, நிம்மதியாக களிமா சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கு மேண்டி
பெட்ல படுத்துக்கிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கையில வச்சுக்கிட்டு போன்ல விளையாண்டுக்கிறதுக்கா அந்த ஜிஹாது செஞ்சு மார்க்கத்தை காப்பாத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் கொண்டு சேர்த்தாங்களே, அந்த மார்க்கத்துக்கு என்னை அர்ப்பணமாக்க வேணாம். அந்த வேலையை செய்யுங்க. எங்க போனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் வேலை செய்யுங்க. உங்களுக்கு சோறு அல்லாஹ் போடுவான், உங்க மனைவி மக்களுக்கு சோறு அல்லாஹ் போடுவான், உங்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான், உங்க மரியாதையை அல்லாஹ் கொடுப்பான், ராஜ வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொறுக்கி எடுத்துக்கொள்வானாக, திருக்கலிமாவுக்காக பொறுக்கி எடுத்துக்கொள்வானாக. தம்பி எஜமா சொன்ன மாதிரி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த தாமான திருக்கலிமாவுடைய தாமான இந்த பாங்குடைய ஓசையுடைய ரப்பாகவும் வஸ்ஸலாத்தில் காயிமா நிலைநிறுத்தக்கூடிய தொழுகையின் ரப்பாகவும் அல்லாஹ் இருக்கிறான். இந்த தரீகத்துக்கும் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான், இந்த மதரசாவுக்கும் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹில் மதரசத்தில் காயிமா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தரீகத்தில் ஜாரியா, இதற்கும் அல்லாஹ் தான் ரப்பா இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த ரப்பு கியாம நாள் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துவோம். இந்த மதரசாவில் இந்த வருஷம் 2 பேர் பட்டம் வாங்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்கள்ல 20 பேர் 30 பேர் மொத்தமா பட்டம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் பிரம்மாண்டமான தம்பி துஆ செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த மதரசாவா அல்லாஹ் தஆலா நம்ம ஃபைசினாத்ரி பேர் வச்சிருக்கவங்க தன்னலம் இல்லாமல் உழைத்தார்களே, மக்களை உருவாக்கினார்களே, அந்த ஷம்சுல் ஆரிஃபீனுடைய பேர் வச்சிருக்கேன் மதரசா. அல்லாஹ் கியாமத் வரைக்கும் கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.